வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளை உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் அகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சிறிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகிறது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 545வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நேற்று நமது தளத்தில் அன்பு சகோதரி கவிஞர் அரசி மார்லின் அவர்கள் தன்னம்பிக்கையே பலம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஒரு ஆக சிறந்த சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். இன்று நமது தளத்தில் ஒவ்வொரு வியாழனும் நாம் தொடர் நிகழ்வாக அரங்கேற்றி வரும் ஆரோக்கிய வியாழன் நிகழ்வின் இருவேறு பாகங்களில் ஒரு முக்கிய பாகமான ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற நிகழ்வினை இன்று நமது தளத்தில் அரங்கேற்ற இருக்கின்றோம். இந்நிகழ்வை தொடர் நிகழ்வாக ஒன்றுவிட்ட வாரங்களில் எடுத்து செல்லும் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சார்ந்த விடயங்களை நம்மில் விதைத்து வருகின்றார். எப்பொழுதுமே நமது வாழ்வியல் பயணம் என்பது ஒரு சீரான வழியை நோக்கி பயணிக்கும் பொழுது அது சிறப்பான விடயங்களை நமக்கு பரிசளிக்கக்கூடிய ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. ஆனால் நாம் அவசரமான ஒரு வாழ்வியல் சூழலை எதிர்கொள்ளும் பொழுது நாம் சீராக எடுத்து செல்லக்கூடிய விடயங்கள் அனைத்தும் சிதற துவங்குகின்றன. அவ்வகையில்தான் இன்றைய அவசர உலகில் வாழக்கூடிய வாழ்வியல் சூழலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றது. நாம் நமது வாழ்வினை எவ்வாறு நிலையான ஒரு சீரான பாதையில் எடுத்து செல்வதற்கு ஒவ்வொரு முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோமோ, சிறப்பான திட்டமிடலுடன் நமது வாழ்வின் பாதைகளை எடுத்து செல்கின்றோமோ, அப்பொழுது வாழ்வியல் எப்பொழுதும் சிறந்த ஒன்றாக மாறிப்போகின்றது. நமக்கு நமது வாழ்வியலை அடித்தளமாக எடுத்து செல்வதற்கு ஆரோக்கியம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இன்றைய வாழ்வியல் சூழலில் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு நாம் எதை தேடினாலும் நமது வாழ்வின் இறுதியில்
ஆரோக்கியத்திற்காக நாம் செலவிடக்கூடிய நேரம் என்பது நம்மோடு மற்றும் நின்று விடாமல், நம்மை சார்ந்திருப்போருக்கும் அது ஒரு பெரும் சுமையாக மாறிப்போகின்ற சூழல் நமது வாழ்வியலில் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கும் அன்பு சகோதரி, தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் ஆரோக்கியம் சார்ந்த அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க சகோதரரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் ஒரு பகுதியாக நாம் நமது ஆரோக்கியத்தை இன்னும் எப்படி மேம்பட செய்ய போகிறோம், மேம்படுவதற்கு நாம் என்னெல்லாம் இதுவரை செய்து கொண்டிருக்கிறோம், அதை இன்னும் எப்படி சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நிகழ்வில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமக்கு இந்த வாய்ப்பினை ஒவ்வொரு முறையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஆரோக்கிய பிரிட்டா சகோதரர், கற்பகவல்லி சகோதரி, ரேவதி சகோதரி, வேல் தம்பி, இன்னும் இங்கு கவனிப்பாளர்களாக மிகவும் உன்னிப்பாகவும் நல்ல ஒரு முனைப்போடும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நம்முடைய இன்றைய தலைப்பிற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு தலைப்பு என்னவென்றால், நம் உடலோடு எப்படி நாம் நண்பனாக இருப்பது என்பதை பற்றிய ஒரு சிறு உரைதான் இன்று உங்களிடம் நாங்கள் கொடுக்க காத்திருக்கும் செய்தியாக இருக்க போகிறது. நமது உடல் என்பது நாம் தொடக்கத்திலிருந்து நம்முடைய இறுதி வரை நம்மோடே ஒன்றர கலந்து பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய தாத்தா பாட்டி அனைவரும் இதை உணர்ந்து நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு போன நிறைய விடயங்கள் சங்க இலக்கிய பாடல்களிலாகட்டும், இன்னும் மற்ற புராண கதைகளிலாகட்டும் நிறைய செய்திகள் நமக்காக அவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். அதில் நாம் திரும்ப திரும்ப பார்க்க இருப்பது மிகவும் எளிமையாக இருப்பதை நாம் நம் வாழ்க்கைக்கு பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. நம்முடைய திருக்குறள். திருக்குறளில் கூறியது நமக்கு 7 வார்த்தைகளில் மிகவும் அழகாக எடுத்து கூறியுள்ள செய்திகள். வாழ்க்கையில் மருத்துவத்திற்கு மட்டுமல்லாமல், இந்த ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல், அனைத்து விதமான உடல்நலம், அனைத்து விதமான மனநலத்திற்கும் பெரிய ஒரு உறுதுணையாகவும், அனைத்து விதமான மிக மிக முக்கியமான தகவல்களை நமக்கு எப்படியும் கடத்திவிட வேண்டும் என்று நமது பாட்டன் திருவள்ளுவர் பெருமான் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற
அனுபவங்களை குறிப்பாக எழுதி சென்ற ஒரு விடயம்தான் திருக்குறள். அதில் பாருங்கள், ஒரு அன்புடைமை என்றால் அன்பு செய்ய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்றெல்லாம் அது வேண்டும் வேண்டும் என்று எழுதிய திருவள்ளுவர் பெருமான் ஆரோக்கியத்தை பற்றி, ஆரோக்கியத்திற்காக நாம் இன்று அதுவும் மிக மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இன்று மருந்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்துவிட முடியுமா என்றால் நிச்சயம் சாத்தியமில்லை என்றுதான் 70% மக்கள் அல்லது 90% என்றே எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு மருத்துவரிடம் சென்று உங்களுக்கு எந்த ஒரு இன்றைய நவீன மருத்துவரை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு மருந்தும் உங்கள் உடலுக்கு தேவையில்லை, உங்கள் உடலில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என்று ஒரு நவீன மருத்துவர் கூறிவிட்டால் மக்கள் இன்று என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மருத்துவருக்கு என்னுடைய உடலில் உள்ள தொந்தரவை, பிரச்சனையை கண்டறிய முடியவில்லை, இயலவில்லை என்று வேறொரு மருத்துவரிடம் செல்லக்கூடிய ஒரு சூழல்தான் இன்று நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மருந்துகள் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். அதற்கு நமது உடலை நமது நண்பனாக நாம் ஏற்றுக்கொண்டால் மிகவும் எளிமையாக அந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஆனந்தத்தையும், ஒரு நண்பன் என்றாலே ஒரு ஆனந்தம் தானே. நண்பனை போல ஒருவன் இருந்துவிட்டால் இந்த வானத்தையும் தொடலாம், வானத்தையும் ஜெயிக்கலாம், இந்த உலகத்தையும் ஜெயிக்கலாம் என்றெல்லாம் நாம் நிறைய பாடல்களை நாம் கேட்டு ரசித்து அதோடு ஒன்றி போய் இருந்திருப்போம். அந்த நண்பனை பற்றி ஒரு பாடலோ ஒரு கதைகளோ வந்தால் நாம் காதுகளை தீட்டிக் கொண்டு ஆர்வமாக போய் உட்கார்ந்து அதை ரசிப்போம். அதே போலத்தான் நம் உடலையும் நாம் ரசித்து ரசித்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நண்பனை போல ஒரு இடைவிடாத ஒரு காதலும் இடைவிடாத ஒரு அன்பும் செய்தால் நம்முடைய உடல் நமக்கு சிறந்த ஒரு நண்பனாக கை கொடுக்க காத்திருக்கிறது. எந்நேரமும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நேரமும் உங்கள் உடல், நீங்கள் எப்போது அந்த உடலோடு கைகோர்ப்பீர்கள் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமது வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் கூறியதை நினைவு கூற விரும்புகிறேன். அவர்கள் சொன்னாங்க, அந்த பால் அப்படின்றது தண்ணியோட ஈஸியா கலந்துடும், அல்லது தண்ணி பாலோட ஈஸியா கலந்துட முடியும். இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு கவிஞர் கற்பனையில் எழுதியுள்ள ஒரு செய்தி, அந்த பால் கொதிக்கும் போது நீராவியாக நீர் வெளியேறும்போது பால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கி பொங்கி எழுகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா, பொங்கி எழுந்து மேலே தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய கோபத்தையும் காட்டும்போது மீண்டும் நீரை எடுத்து அந்த பாலுக்குள் நாம் சற்று தெளித்து விடும்போது அந்த பால் கொதிநிலையிலிருந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. தன்னுடைய நண்பன் மீண்டும் நம்மோடு வந்துவிட்டான் என்ற ஒரு சிறப்பான செய்தியை பதிவு செய்தார்கள். அதை நாம் மனதுக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்முடைய உடலும் நம்மோடு நீங்கள் உடலை விட்டு கொஞ்சம் சற்று நெகிர்ந்து போனாலும் அது ஒரு வகையில் சற்று சீற்றம் கொண்டுதான் நோயாக வெளிப்பட்டு, நீ என்னை கவனித்துக்கொள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு குழந்தை இருக்கிறது, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நீங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குழந்தை நடுவுல ஓடி உங்ககிட்ட பேசிட்டு போகும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாயிரேன் அப்படின்னு சொல்லுவோம். மீண்டும் அம்மா எனக்கு இது வேணும், அப்பா என்ன இப்படி பண்ணேன், உங்களுக்கு இதை சொல்லணும்னு வந்தேன், அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், நான் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நீ அமைதியாயிரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய கவனத்தை அந்த குழந்தைகள் மேல் வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் தான் அதை நம்மை நோக்கி
மீண்டும் மீண்டும் நகர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்முடைய உடலும். நாம் அதை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது ஒரு வலியாகவும் தொந்தரவுகளாகவும் வெளிப்பட்டு நம்மிடையே உடலின் மொழி என்ற ஒரு வகையில் நம்மோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது என்றுதான் நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வாறுதான் இந்த இயற்கையின் படைப்பு இருக்கிறது. அந்த இயற்கையின் படைப்பு அவ்வாறாக இருக்கும்போது உடலும் அவ்வாறுதான் இயங்கும். அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்பதில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான மாற்றத்திற்கான செயல்பாடுகளை நாம் எடுக்க வேண்டிய இடமாக இருக்கிறது நண்பர்களே. ஆதலால் இனி வரும் நேரங்களில் நம் உடல் நமக்கு ஒரு இடத்தில் வலி ஏற்படுத்துகிறது என்றால் அது தேவையில்லாமல் ஏற்படுத்தவில்லை. ஏன் ஏற்படுத்துது? எனக்கு முட்டி வலி வந்துருச்சு, எங்கிருந்து வந்துச்சு? அது உள்ள இருந்து தான் வந்துச்சு. அப்போ உள்ள இருந்து தான் அது குணமாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. வெளிய இருந்து நமக்கு அதை புரிந்து கொண்டு அதை சரியாக கையாள்வது மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியாக நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு இயற்கையில் உருவான நமது முட்டியை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதெல்லாம் உடலுக்கு நாம் செய்யக்கூடிய தீங்கான செயலாக மாறிவிடுகிறது நண்பர்களே. அதனால் முட்டி வலி வந்தது, அதாவது தொடக்கத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் உடலில் ஏற்கனவே நாம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் பார்த்துள்ளோம். நமது எலும்பு என்பது முழுக்க முழுக்க சின்னாம்பு சத்தால் உருவானது. சின்னாம்பு மற்றும் எலும்பு செல்கள், போன் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் 75%, 25% நீர். அந்த 25%லும் எலும்பு நம்ம ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. எலும்பிற்குள் ஒரு நீர்த்தன்மை உள்ளது. அந்த நீர்த்தன்மை சற்று வழுவழுப்பு தன்மை உள்ள ஒரு நீர்த்தன்மையாக இருக்கிறது. அதனால்தான் அந்த மூட்டுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இத கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணி பார்க்கலாம். கையில இருக்கக்கூடிய எல்போ மூட்டு இருக்கு இல்லைங்களா? முட்டி கை. அத இப்படி மடக்கி பாருங்க. இப்படி விரிச்சு பாருங்க. திரும்ப ஒரு முறை மெதுவாக மடக்கி பாருங்கள், விரித்து பாருங்கள். அந்த வழுவழுப்பு தன்மை ஒவ்வொரு மூட்டுகளுக்குள்ளும் மற்றும் எலும்புக்குள்ளும், இப்ப டிபியா எலும்பு, ஃபிபுலா எலும்பு, இவ்வாறான எலும்புகள் நம் காலின் முட்டிக்கு கீழே உள்ளது 2 எலும்புகள். அதேபோல கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அல்னா எலும்பு, ரேடியஸ் எலும்பு என்று 2 எலும்பு இருக்கிறது கை முட்டிக்கு கீழே. மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஹியூமரஸ் எலும்பு. அந்த ஹியூமரஸ் எலும்பு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் போன் நம்ம உடம்புல. லார்ஜஸ்ட் போன், பெரிய எலும்பும் அதுதான், உறுதியான எலும்பும் அந்த எலும்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. கால் தொடைக்குள் இருக்கும் எலும்பு. சரிங்களா? இந்த எலும்பிற்குள் ஒரு ட்ரைனஸ் வருதா அப்படின்னு கேட்டா ட்ரைனஸ் வர்றதே கிடையாது. நம்மளுக்கு வலி அப்படின்றது எங்க வருதுன்னா, அந்த மூட்டுகளுக்குள்ள தான் அந்த வலி வருது. இன்னைக்கு அந்த மூட்டு வலி மற்றும் எலும்பு ஜாயிண்ட்ல ஷோல்டர் பெயின் இது அப்படின்றது அதிகப்படியா இருக்குது. இந்த ஷோல்டர் பெயினுங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன்னா உங்களுக்கு தெரியும். உறைத்து போன பனிக்கட்டியை போல உறைந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஷோல்டர். அது கைகளை நாம் அசைக்க முடியாது. கைகளை மேலே தூர்க்க முடியாது. இயல்பாக சில வேலைகளை கைகளை கொண்டு நாம் செய்ய இயலாது. இது மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய கழுத்திலிருந்து கீழே வரக்கூடிய தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய வலி. இது ஒரு 20% தான் இருக்கிறது. 80% மக்களுக்கு மூட்டு வலி தொந்தரவு இருக்கிறது. முதல்ல மூட்டுகளில் ஏன் வலி வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மூட்டுகள் அப்படின்றது நமக்கு மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. நம் உடலில் அத்தியாவசியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி.
இந்த மூட்டுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப உறுதியா உருவாகணும் அப்படின்றதுனால தான் நம்ம உடல்ல 10 மாதங்கள், 11 மாதங்கள் முழுமை அடைந்தால் மட்டுமே நம்முடைய கால் மூட்டு, முட்டி அப்படின்றது நமக்கு மனிதர்களுக்கு உருவாக்கத்தில் முழுமை பெறுகிறது. அவ்வாறு முழுமை பெற்ற பிறகு தான் நாம் நடக்கத் தொடங்குகிறோம். ஆ ஆனால் நாம் ஏற்கனவே இந்த பால் போன்ற விடயங்களுக்கு நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், ஆட்டுக்குட்டி மற்றும் மாட்டு கன்னுக்குட்டி, அ மற்ற மற்ற எல்லா உயிரினங்களுமே பிறந்து சில மணி நேரங்களிலேயே அவங்க வந்து எழுந்து நிக்க முடியும். அப்போ அவங்களுடைய எலும்புடைய தன்மை வேறு. நம்முடைய எலும்பின் தன்மை வேறு. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய எலும்பின் தன்மை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத சரியா புரிஞ்சுகிட்டா, அந்த திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம "நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்." அப்போ இந்த மூட்டுகள்ல வலி வருது அப்படின்னா, அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்வது தான் முதல் படி. அதை நாடி போகணும். அததான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தொடர்ச்சியாக சரித்திரம் படைப்போம் குழுவின் உதவியோடு மக்களை சென்றடையும் வகையில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் எலும்புகள் மற்றும் மூட்டுகளை பற்றி இன்று நாம் எப்படி நம்முடைய உடலுக்கு நண்பனாக நாம் செயல்படுவது? இதுல முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் வாக்கிங் போறது, 1 கிலோமீட்டர் வாக்கிங் போறது, 1 கிலோமீட்டர் போக வர 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம நடந்தோம் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுகள் அப்படின்றது கொஞ்சம் தேய்மானம் அடைந்த நிலையில் தான் அவ்வாறு வலியை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு புரிதல் இருந்தால், நாம நம்முடைய இயல்பான வேலைகளை செய்து கொள்வதற்கே இங்கு இந்த மூட்டுகளுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அது போக நாம் 1 கிலோமீட்டர் நடப்போமா தினமும் அப்படின்னா, கிடையாது. நடக்க தேவையில்லை. நடக்க மாட்டோம். அதுதான் உடல் நண்பனா நம்ம புரிஞ்சுகிட்டோம்னா, அப்ப உடல் நம்மகிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுது? நம்மகிட்ட என்ன தொடர்பு கொள்ளுது? நம்மகிட்ட என்ன செய்தியை சொல்ல வருகிறது? அப்படின்னா, "எனக்கு சற்று ஓய்வு குடு. எனக்கு சற்று ஓய்வு குடு" அப்படின்னு சொல்ல வருது. அத புரிஞ்சுக்காம, அதற்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டே இருக்கிறோம். நடக்க வேணான்னு இங்க யாரையும் நம்ம சொல்லல. உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, அந்த "காற்று வாங்க சென்றேன், 2 கவிதை வாங்கி வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப காலையில நேரம் அல்லது மாலை நேரம் உங்களுக்கு நேரம் இருக்கு. உங்களுக்காக நீங்கள் அவங்களோடயே அப்படியே லயத்து போக முடியும் அப்படின்னா, அப்படியே மெதுவா அழகா அப்படியே ஒரு இயற்கையோட அப்படிலாம் இன்னைக்கு இருக்கா நண்பர்களே? அப்படி இல்லவே இல்ல. நீங்க ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா, வேக வேகமா நடக்குறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க. அத பார்த்தாவே நமக்கு மனசுல சற்று அமைதி குலைந்து போய்விடுகிறது. அப்படிலாம் இன்னைக்கு ரொம்ப கம்மியான சதவீத மக்கள் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே சின்னதா 2 ஸ்ட்ரெச் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அ சிம்பிள் ஜாயிண்ட் எக்சர்சைஸஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு, அந்த அந்த இயற்கை காற்றை ஏன்னா, பெருநகரங்கள்ல இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து 2 மரங்கள் அதனால தான் இன்னைக்கு பார்க்லலாம் போனீங்கன்னா, அவ்ளோ மரங்கள் நட்டு வைத்து அதை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அங்க வந்து ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு இயற்கையான, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நண்பர்கள் அந்த இடத்துல உணர்ந்துட்டு போகட்டும் அப்படின்றதுனால தான் அது மாரி வச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்றோம் நம்ப, இத்தன ரவுண்டு நம்ம நடந்துரணும். இத்தன ரவுண்டு நடந்தா மட்டும் தான் என்னுடைய எலும்புகள் பலமா இருக்கும். என்னுடைய கால்கள் பலமா இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. எல்லா நாளும் நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்படுற அன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அன்னைக்கு நம்ம நடக்கலாம். அப்போ என்ன மேடம் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மூட்டுகளுக்கு எக்ஸர்சைஸ் குடுக்கலாம். அது எப்படிலாம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸே அதிகப்படியா போதும். எல்லா ஜாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்கு, ஒரு நம்ம ஒரு சாவி போட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒரு சின்ன ஒரு அ ஒரு 1 மினிட், 1/2 மினிட்ல நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மாரி தான். காலையில நம்ம தூங்கி எழுந்தோனயும் குளிச்சிரணும். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு அ குளித்துக்கொண்டு இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட் எக்சர்சைஸ் அப்படின்றத நம்ம செய்யணும். அது மாரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய சகோதரி சசிகலா அம்மா வந்து அத வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய அ "உள்ளமும், உடல் நலமும்" அப்படின்ற தலைப்புல
ஆல்டர்னேட் தர்ஸ்டே அன்னைக்கு அவங்க பேசியிருப்பாங்க. அது சரித்திரம் படிப்போம் யூடியூப் சேனல்ல கூட இருக்கு. நீங்க அதை எடுத்து அது வந்து சிம்பிளிஃபைடு ஒரு யோகா முறை. அது நம்மளுடைய வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய எளிமையான உடற்பயிற்சி அப்படின்னு இருக்கு. அது பாருங்க. அத வந்து மகரிஷி அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் அதை உணர்ந்து இணைந்து இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். அப்போ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மென்மையான பகுதி. அதுக்கு வந்து ஹெவி எக்ஸர்சைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? உபகரணங்களை கொண்டு ஒரு வெயிட் தூக்குறது, அல்லது ஜிம் போன்ற இடங்களுக்கு போய் அ, அ அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்றது, எக்சர்சைஸ் பண்றது, இப்படியெல்லாம் வந்து செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. உடலை நாம் புரிந்து கொள்வது என்பது, உடலின் மொழி நம்மோடு தொடர்பு கொள்ளும்போது, அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நம்ம எளிமையான ஒரு உடற்பயிற்சி, எளிமையான ஒரு முயற்சிகளை எடுத்தாலே போதும். நம்ம இந்த உடலை மிக மிக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால இனி வரும் நேரங்கள்ல உடல் உங்களுடைய நண்பன் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்திய புரிஞ்சுக்கங்க. அது வலிய ஏற்படுத்துது அப்படின்னா, தேவையில்லாம ஏற்படுத்தல. நீ கொஞ்சம் என் மேல இன்னும் கவனம் செலுத்து. அது வந்து அதாவே முயற்சி பண்ணி மெயின்டனன்ஸ் ஒர்க் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது நம்ம உடம்பு. அது ஒரு கட்டத்துல தனக்கு உதவி வேணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மகிட்ட நாடி வருது. இப்ப நம்ப சாப்பிடுறோம். இயல்பா சின்ன குழந்தையிலிருந்து எடுத்துக்கங்களேன். சின்ன குழந்தையிலிருந்து நம் உடலை எப்படி பயன்படுத்திக் கொண்டோம் என்பதையும் நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு சிறு வயதிலிருந்து நமக்கு செரிமானம் என்ற ஒரு விடயம் எப்படி நடந்தது? நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு நம்ம அதையவே சிந்திச்சுட்டு இருக்கோமா? நான் இப்ப 2 இட்லி சாப்பிட்டுருக்கேன். அந்த 2 இட்லியும் அ இப்ப இரைப்பைக்கு போயிருக்கும். இரைப்பைக்கு போனோனே, இரைப்பையில இருக்கக்கூடிய HCl என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்திருக்கும். அந்த சுரப்பி வந்து இப்ப அந்த உணவ வந்து கூலாக அது ஒரு ஆசிட் தான் அது. அது என்ன பண்ணும்? நல்லா நொதிக்க வைக்கும். நொதிக்க வச்சு, அதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை செய்யும். இப்படிலாம் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணுமா? அப்பதான் அந்த செரிமானம் என்பது நடக்குமா நண்பர்களே? அப்படி கிடையாது இல்லைங்களா? அதே போல தான் எல்லா வேலைகளையும் உள்ள வந்து மிகச் சிறப்பாக கோடான கோடி செல்கள் நம்ம உடல்ல ஒருங்கிணைந்து ஒரு டீம் ஒர்க்கா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய, பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்துல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ள ஒரு டீம் வந்து அடுத்தது நம்ம பசிக்கப் போகுது. அதற்கு நாம் உணவ உள்ள அளிக்கப் போறோம். அதற்கு தயாரா இருப்பாங்க. அந்த உணவு உள்ள வந்தோனே நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும்? எப்படி பிரித்து எடுக்கணும்? எப்படி நொதிக்க வைக்கணும்? அதுக்கு என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கணும்? இதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப காலை உணவு நம்ம வந்து ஒரு பழங்கள் அல்லது வந்து ஒரு ஆவியில் வேக வைக்கக்கூடிய ஒரு புட்டு, இட்லி, இந்த மாரி ஒரு ஃப்ரூட்ஸு, அவுல், அல்லது வந்து ஒரு கரைச்ச சோறு, நீர் ஆகாரம், ஒரு கஞ்சி இது மாரி நம்ம எடுத்துக்க போறோம் இல்லைங்களா? இப்ப இத வந்து உள்ள வந்து உடல் என்ன பண்ணும்? ஒரு டீம் வந்து டைஜஷன்க்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும். இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா, நேத்து கிடைத்த உணவிலிருந்து பிரித்தெடுத்த சத்தை தேவையானவற்றை கிளைகோஜனாக மாற்றிக்கொண்டும், தேவையானவற்றை குளுக்கோஸாக மாற்றிக்கொண்டும், தேவையானவற்றை அ தேவையில்லாத அற்றிப்போனதை அற்றது அறிந்து கடைபிடித்து நம்ம வந்து வாழணும்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து மருந்து அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. அதுபோல அற்றி போறதுக்கு, வெளியேறுவதற்கு, கழிவுகளை நம்மளுடைய அன்றாட கழிவுகளை வெளியேத்துவதற்கு இந்த நேரத்திலேயே முயற்சி எடுத்து நம்முடைய உடலில் ஒரு பகுதி செல்கள் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும். இதே நேரத்துல நம்ம இன்னைக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இவர்கள் வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நம்மளுடைய மனம் அ ஒரு குழந்தை போல தானே நம்ம மனம். அத இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அ ஒரு ஒரு குறிப்பிட்ட டீம் ஆஃப் செல்ஸ் நம்ம உடல்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஜாலி மூட்ல உள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருக்குமாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ நம்முடைய செல்கள்லாம் இந்நேரம் ஒரு பக்கம் குதூகலமா சிரிச்சுட்டு நல்லா வந்து ஜாலியா அப்படி இருப்பாங்களாம். ரொம்ப மகிழ்ச்சியா. அப்போ நம்முடைய செல்கள் அப்படின்றது வெறுமனே நம்ம நினைக்கிற மாதிரி ஆ அ அது செரிமானத்திற்காகவும், மற்ற மற்ற முக்கியமான விஷயங்களை தாண்டி நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும்
அவர்கள் நமக்காக உள்ளே ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டீமா நெறைய டீம் இருக்குமா இந்த மாரி நம்ம உடம்புக்குள்ள. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்றைய இன்றைய நவீன மருத்துவம் அ இன்னும் சற்று ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இதே விஷயத்த ரொம்ப உலகத்திற்கு பெரிய அளவில் கொண்டு சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த விருப்பத்தையும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். ஆதலால் நம் உடலைப் பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த பிறவி என்பது போதாது நண்பர்களே. அ அவ்ளோ பெரிய ஒரு பொக்கிஷம், அவ்ளோ பெரிய ஒரு அ விசித்திரமான படைப்பு நம்முடைய உடல். சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தருமே அதிசயிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம உடல். அப்ப அந்த உடல நம்ம நண்பனாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? எல்லா செல்வங்களையும், எல்லா தேவைகளையும், அனைத்தையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அதனால நம்ம உடல இன்னைக்கு இருந்து நம்ம முழுமையா புரிந்து கொள்வதற்கு, இப்ப நம்ப மூட்டுகளை பற்றி பார்த்தோம். அத பற்றி இன்னும் சில தகவல்களை நாம் ஆழமாக பார்க்க இருக்கிறோம். அந்த மூட்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான மூட்டுகள் இருக்கு. பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு இருக்கு. அதேபோல ம் அ இன்னும் ஒரு நெறைய வகையான மூட்டுகள் இருக்கு. இந்த பந்து கிண்ண மூட்டு தான் வந்து நம்முடைய ஷோல்டர்ல இருக்கக்கூடியது பந்து கிண்ண மூட்டு. ஒரு பந்து மாரி இருக்கும் நம்மளுடைய ஷோல்டருடைய எலும்பு. அது வந்து ஒரு கிண்ண மாதிரி இருக்கும். நம்முடைய கழுத்து பகுதியிலிருந்து வர அந்த காலர் போன் இருக்குல்ல, அந்த காலர் போன் அப்படின்றது வந்து ஒரு கிண்ண மாரி ஒரு வடிவத்துல இருக்கும். அந்த கிண்ணத்துக்குள்ள ஒரு பந்து இருக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கலாம் நம்ப. அந்த கிண்ணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பந்து நீங்க பந்து மூட்ட வந்து நீங்க அப்படியே சும்மா கை அ நேரா நீட்டிக்குங்க. நீட்டிக்கிட்டு இப்படி நீங்க மேலேயும் கீழேயும் இறக்கி பாருங்க. அல்லது எல்போவ மடக்கிக் கொண்டு இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பந்து கிண்ண மூட்ட நீங்க உணர முடியும். சரிங்களா? இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பந்து கிண்ண மூட்டு மற்றும் கால்களில் இருக்கக்கூடிய அ மேற்கால் எலும்பும், கீழ்கால் எலும்பும் சேரக்கூடிய இந்த மூட்டு, இந்த மாரி மூட்டுகள்ல ஒரு நீர்த்தன்மை இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த நீர்த்தன்மையானது வழுவழுப்பான ஒரு நீர்த்தன்மையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சோத்து கற்றாழைலாம் எல்லாருமே எடுத்திருப்போம். அதுல வந்து இல்லன்னா நீங்க ஒரு உளுத்தங்கஞ்சி காய்ச்சிருப்பீங்க. அதுலலாம் ஒரு சின்ன வழுவழுப்பு இருக்கும். அந்த உளுத்தங்கஞ்சியில இருக்கக்கூடிய வழுவழுப்பு போன்ற ஒரு வழுவழுப்பு தன்மை இருந்தால் மட்டும் தான், இந்த மூட்டுகள் இயங்குவதற்கு வழி இல்லாமல் நமக்கு இருக்கும். சரிங்களா? எங்கேயுமே வந்து மூட்டுகள் அப்படின்றது வந்து தேய்மானம் அடைவது இல்லை. அதுதான் உண்மையில் ஆராய்ச்சி செய்து, நெறைய ஆய்வு கட்டுரைகள் இதுக்காக செஞ்சிருக்காங்க. நம்ம அந்த ஆய்வு கட்டுரைகள கூட நண்பர்கள் அவர்கள்கிட்ட குடுத்து நம்முடைய சரித்திரம் படைப்போம் குழுவுல நம்ம WhatsApp குழுவுல கூட நம்ம அத பதிவு பண்ணலாம். ஏன்னா, இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கை அப்படின்றது ஒரு சரியான நம்பிக்கையாக இல்லை. எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, அ அத புரிந்து கொள்ளாமல், மூட்டு ஆப்பரேஷன் பண்ணிக்கிட்டா, என்னுடைய கால் நல்லாருக்கு அப்படின்னு போய் சில லட்சங்களை செலவு செய்து, மூட்டுக்களை நாம இன்னைக்கு பிரிச்சு எடுத்து, வேற ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு மூட்ட உள்ள வச்சுர்றோம். அப்ப அந்த மாரி வைக்கும்போது, 90% மக்கள் வந்து அவதிக்குள்ளாகுறாங்க. தொடர்ந்து வந்து அவர்களுடைய உடல் பலவீனமாகுது. ஆமா. அதேபோல அதை நாம் பராமரித்துக் கொண்டே தொடர்ந்து அதனுடைய நண்பனாக நம் உடலுக்கு நம் நண்பனாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தால், அப்படி ஒரு அந்த சர்ஜரி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, மிக மிக கொடுமையா இருக்கும். அது வந்து ஒரு இப்ப ரீசென்ட்டா அ நம்முடைய பாட்டிக்கு கூட அந்த அறுவை சிகிச்சை நடந்தது. அவங்களுக்கு நல்ல காது வந்து ரொம்ப ரொம்ப கூர்மை. நம்ம ஏதோ ஒண்ணு சொன்னோம்னா கூட, அ அவங்க காதுல கேட்டுட்டு, அத கரெக்ட்டா அவங்க தேவையான இடத்துல வந்து அத குறிப்பிடுவாங்க. அ அப்போ அவர்களுக்கு மறுக்கிற ஒரு தன்மையில தான் வந்து அவர்களுக்கு ஊசி செலுத்தப்பட்டிருக்கு அவங்க உடம்புல. அந்த மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணும்போது. அப்ப அவங்க காதுல கேட்டுதான் ஒரு பெரிய பாறாங்கல்ல உடைச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ, அது மாரி தான் நல்லா உடைச்சு ஒரு பெரிய ஒரு கருவியை கொண்டு இயந்திரத்தை கொண்டு அதை உடைத்தார்கள் அப்படின்னு அவங்க அந்த சர்ஜரிக்கு அப்புறம் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அப்போ அந்த மூட்டுகள் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? மேல் கால் எலும்பும் அவ்ளோ உறுதியானது. அவ்ளோ உறுதியா இருக்கிற ஒரு எலும்ப நம்ம எளிமையா உடைச்சு எடுத்துற முடியுமா? அப்படின்னா முடியவே முடியாது. அப்படி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாட்டிக்கு 80 வயசு ஆகுதுங்க. அம்மாவுடைய அம்மா. அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, தொடர்ந்து காய்ச்சல் வருது. தொடர்ந்து அவர்களுடைய உடல் வந்து முழுமையா மாற்றம் அடைஞ்சு, அ குளிரு அதாவது ஒரு காய்ச்சல் வந்தா குளிரும்ல, அது மாரி குளிர் வந்து அவங்களுக்கு குளிர்ந்த தன்மையில ஆயிடுச்சு உடம்பு.
குளிருது, எனக்கு வந்து நடுங்குது அப்படின்னு சொல்லி, அதற்கு தொடர்ந்து பல மருத்துவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம முன்னயே சொன்னோம். நம்ம வந்து இது மாரி பண்ண வேணாம். இது வந்து நெறைய நெறைய ஆபத்தான ஒரு விஷயம். இந்த உடல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து சொன்னோம். ஒவ்வொரு மருத்துவர் வீட்லயும் இந்த மாரி ஒருத்தர் இருக்க தான் செய்றாங்க. அ ஆனா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாம். புரிய வச்சிரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இந்த தொடர் முயற்சியை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ப உடல நம்ம ஒரு நண்பனாக பாவித்துக் கொண்டு பாவிக்கவே வேண்டியதில்ல. அது உண்மையா அப்படிதான் இருக்கு. நம்ம உடல் வந்து நமக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறது அனுதினமும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் மூட்டு என்பது ஒரு உதாரணத்திற்காக நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுபோல ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம வயிறு பகுதியாகட்டும், நம்முடைய சுவாச மண்டலமாகட்டும், அ நம்மளுடைய கல்லீரல்கள் ஆகட்டும், நம்முடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிறுநீரக மண்டலமாகட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு மண்டலமாக இயற்கையில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா நண்பர்களே? ஆதலால் நம்ம இந்த உடல வந்து எந்த அளவுக்கு ஒரு நண்பனாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த உடல் நம்மோடும் நண்பனாக இருந்து நமக்கு எப்போதுமே உதவி செய்யும். நம்ம நண்பனா அத எடுத்துக்கலனா கூட, அது ஒரு சிறந்த நண்பனாக நம்மோடு இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சாதாரண கழிவுகள்ல இருந்து தேக்கமுற்ற கழிவுகள் வரைக்கும் சரி, அல்லது ரசாயன கழிவுகளாக சேர்ந்த சில பொருட்களையுமே சரி, அது தொடர்ந்து அது வெளியே அனுப்பக்கூடிய ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க்ன்னு சொல்லுவோம். நம்முடைய உடல் நமக்கு ஒருபோதும் தவறு செய்யவே செய்யாது. அது நமக்கு உதவி மட்டும் தான் செய்யும். அதுதான் இயற்கை. அதுதான் நம்முடைய உடலின் இயல்பு. அதை நாம் உணர மறுக்கிறோம். சில நேரத்தில் மறக்கிறோம். அத நம்ப மறக்காம, அதோட நன்றி சொல்லி, "எனக்காக நீ இவ்ளோ தூரம் உதவி செய்றியே! நான் உனக்காக இத்தன நாள் என்ன செஞ்சேன்?" அப்படின்னு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நன்றி உணர்வோட, அத பொறுமையா நீங்க இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு, உங்களுடைய உங்களுடைய உடலை அனுதினமும் பேணிக் காக்க வேண்டும். அதை காப்பதற்கு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உடலில் தேவை, உடலின் மொழி என்ன சொல்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உடலின் மொழி மிகவும் எளிமையானது. எவ்வாறென்றால், அது பசிக்கும்போது உணவை கொடு என்று நமக்கு சில சமிக்கைகள் மூலமாக, பசி உணர்வின் மூலமாக நமக்கு உணர்த்த முயற்சிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எளிமையா உடலுக்கு ஏற்ற இயற்கையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இயற்கையான உணவுகள் அப்படின்றதுல மிக முக்கியமானது, இப்ப நம்ம மூட்டு வலி பார்த்தோம் நம்ம இன்னைக்கு. அந்த மூட்டுகளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமானது, பிரதானமானது நம்ம வீடுகள்ல, சமையல் அறையில எண்ணெய் அப்படின்றது மிக மிக நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அந்த எண்ணெயில நம்ப நாட்டு அ பழக்கவழக்கங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எள்ளு நல்ல எண்ணெய் அப்படின்றது வந்து எள்ளு எள்ளுல இருந்து இருக்கக்கூடிய நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய நம்மளா வந்து ஒண்ணு சரியான முறையில எள்ளு வாங்கி நம்மளா ஆட்டிக்க முடியும். சரிங்களா? இன்னொன்னு நிலக்கல்ல, வேர்க்கல்லை என்று சொல்வார்கள். அந்த வேர்க்கல்லைய நம்ம இன்னைக்கு எல்லாருமே சோர்ஸ் பண்ணி, கொஞ்சம் எங்கள மாரி சிறு நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க, டவுன் பகுதிகள்ல இருக்கவங்க, அதுலயுமே இன்னைக்கு எல்லாருமே கடலை எண்ணெய வாங்கி, அத எண்ணெயா ஆட்டி வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அ நல்லெண்ணெய் வாங்கி அது வந்து எள்ளு கூட கருப்பட்டி போட்டு எண்ணெயா ஆட்டி பயன்படுத்துறாங்க. அடுத்தது விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த 4மே நம் சமையல் அறையில் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு பொருட்கள். சரிங்களா? இந்த 4ம் நம்மளா செஞ்சுக்க முடியும் அப்டின்னா, ரொம்ப சிறப்பு. மிக மிக சிறப்பு. இல்ல எங்கனால முடியாது அப்டின்னா, நீங்க இப்ப வந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட செய்யலாம். ஒரு ஒரு ரொட்டீன் மாரி எடுத்துட்டு, உங்களுக்கு நமக்குன்னு ஒரு நண்பர்கள் அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள், நெருக்கமானவர்கள் இருப்பாங்க. அப்ப ஒரு 4 குடும்பம் இருக்குன்னா, ஒரு குடும்பம் இத எடுத்து செய்றாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க நமக்காக செஞ்சு குடுத்துற முடியும். அவங்களுக்கு எல்லாமே ஒரு அவங்க செய்யறதுக்கான அந்த பணிக்கான ஒரு தொகையும் கூட நம்ம குடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படியுமே முடியல அப்டின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஆத்தென்டிக்கான ஒரு அதாவது நம்பகத்தன்மை உள்ள நெறைய இடங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே
செக்கு போட்டு ஆட்டி நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 4 எண்ணெய்களுமே கண்ணு முன்பே செக்குல ஆட்டி எடுத்து குடுக்குறாங்க. அந்த மாரி இடங்கள்ல மட்டுமே போய் நம்ப எண்ணெய வாங்கி பயன்படுத்தணும் நண்பர்களே. அத விட்டுட்டு, இன்னைக்கு பாக்கெட்ல அடைச்ச எண்ணெய்கள நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் நிறுத்துனோம்னா மட்டும் தான் நம்மளுடைய இந்த எலும்புகள்ன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளாகட்டும், எலும்புகள் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த எலும்புகள் தான் வந்து நமக்கு உடலுடைய மிக மிக அடிப்படை. இந்த எலும்புகள் மேல தான் எல்லாமே கட்டமைக்கப்படுது. அப்ப அந்த எலும்புகள் தான் ஃபண்டமெண்டல். அந்த எலும்புகள் தான் வந்து அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் சதை, நரம்பு மண்டலம், ரத்த மண்டலம், காற்றோட்ட மண்டலம், நம்முடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே அமைக்கப்படுது. அப்ப அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்துருச்சு அப்டின்னாக்க, நம்மளுடைய அ வாழ்நாள் முழுவதுமே, நம்முடைய லைஃப் ஸ்பேன் முழுவதுமே நம்ம வந்து நிச்சயமாக ஆரோக்கியமான மனிதர்களா வாழ்ந்திட முடியும். சரிங்களா? அப்போ இந்த எலும்புகளுக்கு மிக மிக அடிப்படையானது, நம் சமையலிலும் மிக மிக அடிப்படையானது இந்த எண்ணெய். அப்ப அந்த எண்ணெய் மட்டும் நம்ப அ சரியான ஆட்டி குடுக்கக்கூடிய முறையில நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சமையல் அறையில பயன்படுத்துறோம் அப்டின்னா, அந்த சமையலும் நல்லாருக்கும், ருசியோட இருக்கும். அத சாப்பிடுற நம்மளும் சரியான ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு ரசனை மிக்க ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக நாம் வாழ்ந்திட முடியும். சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம சமையல் அறையில 4 எண்ணெய் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த 4 எண்ணெயும் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு ரொட்டீன் பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு உணவுக்கு ஏற்றார் போல, இப்ப நம்ம வந்து ஒரு சுண்டக்கா வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்றோம். இதுக்கு எந்த எண்ணெய நம்ம செலக்ட் பண்ணணும் அப்டின்னாக்க, நிச்சயமாக நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய தான் நம்ம பயன்படுத்தணும். அதுவே நீங்க வந்து ஒரு சாம்பார் வைக்கிறீங்க. ஒரு முருங்கக்கா சாம்பார் வைக்கிறீங்க அப்டின்னாக்க, அ 80% ஓகே அப்டின்றது வந்து கடலெண்ணெய் தான். ஒரு 20% வேணா சில பேர் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். ஆனா, அப்படி கிடையாது. நம்ம வந்து பொரியல் இது மாரிலாம் நம்ம வணக்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் வந்து கடலெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுடைய மூட்டுகளுக்கு கடலெண்ணெய் மிக மிக முக்கியமானது. கடலெண்ணெய் 50% முக்கியமானது. நல்லெண்ணெய் 50% முக்கியமானது. சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் தான் நல்லது அப்படின்னு நீங்க போயிட வேண்டாம். சரிங்களா? உடல்ல வந்து ஒரு சமச்சீரான ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னா, இந்த 4 எண்ணெயுமே தேவைப்படும் இடங்களிலெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும் நண்பர்களே. இப்ப விளக்கெண்ணெய் அப்படின்றது எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற அறிவு சற்று சமுதாயத்துல குறைஞ்சு போயிடுச்சு. அது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்க, விளக்கெண்ணெய் அப்படின்றது வந்து நம்ம உடலுக்கு மிக மிகவும் அத்தியாவசியமானது. கொஞ்சமா பயன்படுத்தினாவே போதும். விளக்கெண்ணெய் வந்து ஒரு பருப்பு பருப்பு வேக வைக்கிறீங்க. இப்ப பருப்பு அப்படின்றது சாம்பாருக்கு வேக வச்சாலும் சரி, இல்லது நீங்க பிளைனா ஒரு உப்பு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. பச்சை பயிறு அதாவது கிரீன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிறு நீங்க குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கூட, அந்த பருப்பு கொள்ளு பருப்பு, இந்த மாரி எந்த பருப்பு வேக வைத்தாலுமே ஒரு சுண்டலே வேக வைக்கிறீங்க அப்படின்னா கூட, அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவிற்கு விளக்கெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுடைய கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் ஜெனரேட்டிங் ஹவுஸ் நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய இரைப்பை, மண்ணீரல், பான்கிரியாஸ் இது 3ம் தான். இது 3ம் பலமா இருந்தது அப்படின்னாக்க, நம்ம உடல்ல சக்தி நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அந்த சக்தி ஓட்டம் அப்ப நமக்கு வந்து நல்லா இருக்கும். அப்ப அந்த சக்தி ஓட்டத்த சமநிலைக்கு கொண்டு வரதான் நம்மளுடைய அக்குபஞ்சர் சிகிச்சையிலயும் நம்ம செய்றோம் அப்படின்றது உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அப்ப அந்த சக்தி ஓட்டம் சமநிலைக்கு வரணும் அப்படின்னாக்க, நீங்க வந்து மருந்துகளே தேவையில்ல. நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் சரியான ஒரு பொருளாக, முறையான ஒரு சமையல் அறிவோட நம்ம செஞ்சோம். சமையலுடைய பக்குவத்தை அறிந்து, அறிவுபூர்வமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க, நிச்சயமா நம்முடைய எலும்பு மண்டலம், நம்மளுடைய தசை மண்டலம், நம்மளுடைய காற்றோட்ட மண்டலம், ரத்த மண்டலம் எல்லாமே சிறப்பா இயங்கும். அதனால அதற்கு உணவில் மிக மிக அடிப்படையானது எண்ணெய். அப்போ நம்ம விளக்கெண்ணெய் பார்த்தோம். கடலெண்ணெய் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். நல்லெண்ணெய் எங்க பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அதேபோல தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அப்படின்றது, நீங்க தேங்காய் அரைச்சு குழம்பு எதெல்லாம் வைக்கிறீங்களோ, அதுக்கு எல்லாமே வந்து ஒரு தக்காளி சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் டிஃபனுக்கு. ஒரு இட்லி, தோசைக்கு ஒரு தக்காளி சாம்பார் வைப்போம். அந்த இடங்கள் எல்லாம் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய உள்ள கொண்டு வந்துரலாம். அது போக ஒரு பாவக்காய் நம்ம வந்து வணக்குறோம் அப்படின்னாக்க, தேங்காய் எண்ணெய நீங்க உள்ள கொண்டு வந்துரலாம். இந்த மாரி
எங்கெங்க தேவையோ அங்கங்க கொண்டுட்டு வந்துக்கங்க. இல்ல எங்க வீட்ல தேங்காய் எக்ஸஸா இருக்கு. நான் தேங்காய் எண்ணெயவே நான் வந்து கொஞ்சம் அதிகப்படியா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்டின்னா, வெல்லன் குட் உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில சமைச்சவங்க தான் வந்து லைஃப் ஸ்பேன் அதாவது லாங்கிவிட்டி அப்டின்னு சொல்லுவாங்க. அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடியவர்கள் நம்ம இந்தியாவிலேயே அதிக பேர் இருக்கிற ஒரு ஊர் அப்டின்றது கேரளா தான். கேரளாவுல தான் அந்த லைஃப் ஸ்பேன் அதிகமுள்ள மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அப்போ அங்க வந்து அவங்க உங்களுக்கு தெரியும். அவங்க முழுக்க முழுக்க ஒரு சிக்கன் செஞ்சாங்கன்னா கூட, அது வந்து சிக்கன் எது செஞ்சாலுமே கூட, அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில தான் பொரிச்சு எடுத்து செய்வாங்க. தேங்காய் எண்ணெயில தான் எல்லாமே. அவங்க ஒரு சிப்ஸ் செய்யறதாகட்டும், ஒரு பலகாரம் செய்யறது. இப்ப முறுக்கே கூட தீபாவளிக்கு வந்து நீங்க முறுக்கு, பலகாரங்கள்லாம் வீட்ல போடுறீங்கன்னா, இந்த ஒரு முறை மட்டும் தேங்காய் எண்ணெயில கூட ட்ரை பண்ணி பாருங்க. வருடம் நம்ம கடல எண்ணெயில தானே செய்றோம். அது இல்லாம இந்த முறை ஒரு மாற்றாக நீங்க தேங்காய் எண்ணெயில முறுக்கு சுட்டு பாருங்க. நானும் அதுல தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சிறப்பா இருக்கும். அதுல செஞ்சு ஒரு நண்பர் குடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுபோல நம்ம வந்து இந்த எண்ணெய் பயன்பாடு அப்படின்றது ஒரு 30, 30, 30% அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். 30% உங்களுடைய மாதம் ஒரு மாதத்திற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30% நல்லெண்ணெய், 30% கடலெண்ணெய், 30% தேங்காய் எண்ணெய். இது 3ம் சமச்சீரா இருந்தது அப்டின்னாக்க, இப்ப இது 90 வந்துருச்சு. சரிங்களா? இன்னும் அந்த ஒரு 10 வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து ஒரு நல்லெண்ணெய் இருக்கலாம். இல்ல எங்க வீட்ல தேங்காய் எண்ணெய் இருக்கு அப்டின்னா, அத நான் எக்ஸஸா பயன்படுத்திக்கலாம். அது வந்து அது மா அது மாறும். எல்லாத்துக்கும் அது மாறி இருக்கும். அது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வந்து இத வந்து கவனமா பாத்துக்கங்க. கண்டிப்பா ஒரு தோசை சாப்பிடுறோம்னா, நம்ம கடலெண்ணெயில தான் தோசை சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாரி தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து அந்த எண்ணெய் பயன்பாட்ட கொண்டு வந்தீங்கன்னாவே, உடல்ல ஆரோக்கியம் அப்படின்றதும், இந்த எலும்புகள் சம்மந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளுமே சரியாகும். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்முறை. அதாவது பிராக்டிகல் அப் பிராக்டிகலா அப்ளை பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது. அத பற்றி சற்று விளக்கமாக நம்ம பாத்துரலாம். நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றது பெண்கள் வந்து செவ்வா, வெள்ளி செய்யணும். அந்த செவ்வா, வெள்ளியில பௌர்ணமி அமாவாசை இருந்துறக்கூடாது. பௌர்ணமி அமாவாசை வருது அப்டின்னாக்க, அந்த நேரங்கள்ல, அந்த நாட்கள் நம்ம வந்து செய்ய தேவையில்ல. அ ஆண்கள் வந்து புதன், சனி இந்த 2 நாட்கள் செய்யணும். அதிகாலை ஒரு 6:30 மணிக்கு இந்த நேரத்துல எண்ணெய் தேய்த்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு நம்ம வந்து பாத் எடுத்திருக்கணும். அந்த குளியல் அப்டின்றது எப்படி இருக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான ஒரு வார்ம் வாட்டர்ல குளிக்கணும். ரொம்ப ஹாட் வாட்டர்லயோ, ரொம்ப சில் வாட்டர்லயோ எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு நம்ம குளிச்சிடக்கூடாது. சரிங்களா? சில பேர் வந்து இல்ல, இல்ல நான் வந்து எப்பவுமே சில் வாட்டர்லயே குளிச்சு பழகியிருக்கேன் அப்டின்னாக்கா, அப்படி கிடையாது. இது ஒரு மருத்துவம் அப்படிங்கும்போது, அந்த அதற்கு தகுந்தால் போல சில விஷயங்கள நம்ம மாற்றி செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தணும் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா, எண்ணெய வந்து நம்ம எண்ணெய கூட சூடு பண்ணி தான் தேய்க்கிறோம். எண்ணெய் வந்து ஒரு நல்லெண்ணெய் தான் தேய்க்கணும். நல்லெண்ணெய் வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்தோனே அதுக்குள்ள 2 மிளகு, 2 பூண்டு, வெள்ள பூண்டு உரிச்சு உள்ள போட்டுறணும். போட்டோனே ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்தோனேயும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அந்த இளம் சூட்டுக்கு ஆறுற வரைக்கும் அத வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்ல எடுத்துட்டு, அத வந்து தலையிலருந்து நல்லா மசாஜ் பண்ற மாரி நம்ம உடல்ல நம்மளே வந்து நண்பன் சொன்னேன் இல்லைங்களா? அத ரசிச்சு ஒவ்வொரு உறுப்புகளாக நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி அப்படி ஒவ்வொரு மேலருந்து எடுத்துட்டு வந்து கீழ வரைக்கும் வயிற்று பகுதி, கால் பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி எல்லா பகுதிகளுக்கும் ரசிச்சு ஒரு ஒரு 10 நிமிடம் இதெல்லாமே செஞ்சிற முடியும். இல்ல மேம் நான் ஆஃபீஸ் போறேன் அப்டின்னா, பரவால்ல 1 ஹவர் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு பர்மிஷன் சொல்லுங்க. சரிங்களா? நம்ம உடம்பு இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்ச்சியா நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு வரணும், நல்லபடியா ஆரோக்கியமா லீவ் போடாம வேலை செய்யணும் அப்டின்னா, அ வாரத்துல 1 நாள் மட்டும் எனக்கு 1 ஹவர் பர்மிஷன் வேணும் அப்டின்னு கேளுங்க. அப்டி குடுக்கல அப்டின்னாக்கா, தீபாவளிக்கு மேல நம்ம வேற ஆஃபீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம உடலுக்காக தான் நம்ம வாழ்றோம். நம்ம உடல பராமரிக்க முடியாத ஒரு இடத்துல போய் வொர்க்ஹாலிக் அப்டின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சமுதாயத்துல நெறைய இருக்கு. அப்டி போய் வொர்க்ஹாலிக்கா வொர்க் பண்ணி அந்த கம்பெனிய வளர்த்துட்டு, நம்ம உடல வீண் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நோயாளி ஆயிட்டு, நம்ம சம்பாரிச்ச எல்லா பணங்களையும் கொண்டு வந்து இந்த நோய சரி பண்றதுக்காக, நம்ம வாழ்க்கையுடைய நேரத்தையும், பொன்னான நேரத்தையும் நம்ம வீணடிக்கக் கூடாது. சரிங்களா? அப்டி இல்லாம, எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் பர்மிஷன் குடுங்க அப்டின்னு, நீங்க மென்மையா உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கூட நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால
அந்த ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்க வந்து இதுக்காக முன்னாடி எழுந்துக்கலாம். எழுந்து ஆஃபீஸ்க்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட நம்ம செய்யலாம். ஆனா, நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள்லயோ, இல்ல பெண்கள் வந்து சாட்டர்டே எனக்கு லீவ் இருக்கு அப்படின்றனால சாட்டர்டே செய்றேன் அப்படின்னா மாத்தி செய்யக்கூடாது. சரிங்களா? அதனால பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். ஆண்கள் வந்து சனிக்கிழமை தான் செய்யணும். அதேபோல காலையில நேரம் தான் செய்யணும். எண்ணெய சூடு பண்ணி தான் செய்யணும். அதேபோல அன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர்ல தான் ஹாட் வாட்டரும் தேவையில்ல, சில் வாட்டரும் தேவையில்ல. வார்ம் வாட்டர் வெயில் தண்ணீன்னு சொல்லுவாங்க. வெயில்ல வச்சா தண்ணி எவ்வளோ சூடாகும்? அந்த வெதுவெதுப்பு லைட்டான ஒரு வெதுவெதுப்பு இருந்தா போதும். அன்னைக்கு வந்து நிச்சயமா தலைக்கு வந்து அரப்பு அல்லது சீவக்காய் போட்டு தான் குளிக்கணும். அதேபோல உடலுக்கு பச்சைப்பயிறு மாவு அல்லது ம் கடலை மாவு போட்டு குளிச்சுக்கலாம். அல்லது குளியல் பொடி இருந்தா கூட போட்டு குளிச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து அசைவமோ, புளியோ சேர்த்தக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இப்ப நீங்க சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறீங்க, அல்லது வெள்ளிக்கிழமை குளிக்கிறீங்க. அந்த ஒரு நாள் ஆண்கள் வந்து சனிக்கிழமை, பெண்கள் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தோம். இல்லனாக்க பெண்கள் வந்து ஆண்கள் வந்து புதன்கிழமை. சரிங்களா? அது வந்து கரெக்ட்டா கடைப்பிடிங்க. அன்னைக்கு வந்து நம்ம அதிகப்படியா வெயில்ல பயணம் பண்ணாத நம்ம உடம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். வீட்ல தான் இல்லத்தரசியா இருக்கோம் அப்டின்னா, ஒரு அசரிக்கை வரும். அந்த அசரிக்கை வரும்போது படுத்திருக்கலாம். ஆனா தூங்கிறக்கூடாது. அ தூங்கிட்டோம்னா, அ அது வந்து நமக்கு சரியா இருக்காது. அதேபோல இரவு நேரம் வந்து தூக்கம் வராது. அப்புறம் அந்த ரொட்டீனே கூட டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டியது வந்து, பகல்ல டீப் ஸ்லீப் போயிடக்கூடாது. அதேபோல சிறு வயதா இருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு தம்பதிகள் இருக்காங்க அப்டின்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு, அ நம்ம தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது எல்லாமே நம்ம சரியா கடைபிடிச்சிடணும். அ நம்ம அசைவமோ, புளியோ சேர்த்தக்கூடாது. எளிமையான செரிமானமாகக்கூடிய மோர் சாதம் சாப்பிடலாம். ஒரு தக்காளி மிளகு ரசம் சாப்பிடலாம். அல்லது வெறுமனே பருப்பு வந்து தண்ணி பருப்பு மாரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். அல்லது நாட்டு காய்கறிகள், பீர்க்கங்கா, பொடலங்காய், சொரக்காய் இது போல காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிச்சோம் அப்டின்னா, நம்மளுடைய உடல் நமக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த நண்பனாக நாமும் நமக்கு உடலுக்கு சிறந்த நண்பனாகவும், நம்ம உடலும் நமக்கு சிறந்த நண்பனாக இருக்கும்போது, நம்ம எப்படி நோய்வாய்ப்படுவோம்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே இத ஒரு கேள்வியா வச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய இந்த சுய சிந்தனை மட்டும் தான் உங்களுக்கு மாற்றத்திற்காக வழிவகுக்கும். அதனால தொடர்ந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஒரு கம்யூனிகேஷன் நம்ம உடலோட நமக்கு இருந்தது அப்டின்னாக்க, அந்த தொடர் முயற்சி வெற்றி பெறும். முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்துக் கொண்டே இருப்போம். முளைத்தால் மண்ணில் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்று நாம் எடுத்துக்கொண்டு, அதேபோல மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதலடியை எடுத்து வைத்த அடுத்த கணம், அதனை அடைவதற்கான அனைத்து சக்திகளையும் பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். அத உறுதியா நம்புங்க ஐயா! அப்படின்னு நம்முடைய இயற்கை விவசாய விஞ்ஞானி திரு நம்மாழ்வார் அவர்கள் கூறி சென்றுள்ளார்கள். அவ்வழியில் நாமும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். முயற்சிக்காக நீங்கள் இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வழிநடத்தி சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்த்துவிடும். அதற்காக முயற்சிப்போம். நன்னயம் படுத்திக் கொள்வோம் நம்மை. சுய வளப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி, நம்முடைய ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு தலைப்பில் இன்று நிறைய நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நாம் இந்த உடலுடன் எவ்வாறு ஒரு நட்புடன் நாம் பழக இயல முடியும், நமது உடலை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும், எலும்புகள் சார்ந்த புரிதல்கள், அது மட்டுமல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள், நமது பாரம்பரியமாக தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முறைகளை பற்றியும் வெகு சிறப்பாக தங்களது உரை வாயிலாக வெகு சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். நிச்சயமாக கால வெள்ளத்தில் அனைத்தையும் நாம் மறைந்துவிட்டு நவீன உலகத்திற்குள் பயணித்து வருகின்றோம். நம் முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஆரோக்கியமான விடயங்களை இன்று நவீனத்துவத்தின் அந்த சாயத்தில் நாம் கரைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அதை வெகு சிறப்பாக தங்களது உரை வாயிலாக நம் பாரம்பரியம் வாயிலாக எவ்வாறு நம்மை
வளப்படுத்திக் கொள்ள முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை வெகு சிறப்பாக இன்றைய உரை வாயிலாக குறிப்பிட்டீர்கள். அதற்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் நாம் இந்த வாரம் முழுக்க நன்னயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருப்பவர் கவிஞர் சௌந்தர்யா அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். வரும் வியாழனன்று சிறப்பு விருந்தினர் நிகழ்வோடு இந்த வார நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நிகழ்வுகளை சிறப்பிக்கும் விதமாக நமது தளம் 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் இயங்காது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் ரொம்ப சிறப்பாக பகிர்ந்துகிட்டாங்க. உடல் நம்ம நண்பன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து உணரணும். அப்பதான் நம்ம அந்த உடல் மொழியையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னாக்கா மருத்துவர் ஒரு நோயே இல்லாம இது தானே உடல் சரி பண்ணிக்கும், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில சமயம் நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அந்த மருத்துவர் சரியா பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அப்படி இல்லாமல் அந்த உடல் தன்னைத்தான் சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதுக்கு உடல் மொழி நமக்கு தெரியணும். உடல் நண்பன் அப்படிங்கிறத சென்ற வாரம் அவங்க சிறப்பு விருந்தினர் பேசுன மாதிரி அந்த பால் தண்ணி ரெண்டும் எப்படி நண்பனா இருக்க முடியும் அப்படிங்கிறது பேசினாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த நட்பு பத்தியும் அந்த உடலுக்கு நம்ம மொழி புரியணும்னா நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்பு மூட்டுகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மூட்டுகள்ல ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், அது ஒரு நீர்த்தன்மை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த கால் தொடைகளுக்கு நடுவுல இருக்க அந்த எலும்பு தான் ரொம்ப ரொம்ப வலிமையான எலும்பு அப்படிங்கிறதும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதிக அதுல மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதையும், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிம்பாங்க, இந்த கை மூட்டை அசைக்க முடியாது, அந்த பந்து கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அசைக்க முடியாம போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது 20% பேருக்கு தான், மற்றபடி 80% பேருக்கு இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம தான் தேவையில்லாம ஒரு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அதை மாத்திரம், அதனால பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க பாட்டியின் உதாரணம் மூலமாக சொன்னாங்க. அந்த எலும்பு, அந்த கால்ல அந்த எலும்பு அவ்வளவு வலிமையா இருக்கும்போது நம்ம அதை உடைக்கிறோம் அப்படின்னாக்கா அது சத்தமே அவ்வளவு பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு எலும்பு இருக்கு அப்படின்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன்னா அந்த எலும்பு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 11 மாதம் 12 மாதம் ஆகும்போதுதான் நம்ம பிறந்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் அது வலிமையை பெறுது. அதுக்கப்புறம் தான் நம்மளால நடக்க முடியுது. தொடர்ந்து நடக்கிறத பத்தியும் சொன்னாங்க. நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் முடியாம நடக்கணும்னு அவசியம் இல்லை. எப்ப முடியுதோ அப்ப நிதானமா ஒரு ரிலாக்ஸ்டா போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு இயற்கையா அழகா அந்த பாடல் வரிகள் கூட சொன்னாங்க. காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப இல்ல. நம்ம அப்படியே வேக வேகமா வாக்கிங் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறோம். அப்படி இல்லாம ஒரு ரிலாக்ஸ்டா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு அந்த உடல் மூட்டுகளுக்கு தேவையான
உடற்பயிற்சிகள் ஒரு 10 நிமிடம் கூட செஞ்சா போதும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. செல்கள் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்களுமே ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம சாப்பிடும் உணவை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்கப்புறம் நேத்து சாப்பிட்ட உணவு அதுல இருந்து சத்தை எப்படி எடுக்கிறது, தேவையில்லாததை எப்படி வெளியே தள்ளுறது, இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு டீம் இருக்கும். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல அதோட வேலைகளை நமக்கு நம்ம பார்க்குறோமோ பார்க்கலையோ உணர்றோமோ உணரலையோ அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த மூட்டுகளுக்கு நம்ம எப்படி நல்லா வச்சுக்கலாம்னா நல்ல உணவு முறை பின்பற்றணும். அடுத்தது அதுல ரொம்ப முக்கியம் அந்த மூட்டுல இருக்க வழுவழுப்புங்கிறதுக்கு அது எண்ணெய் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெய் என்ன மாதிரி எண்ணெய் பயன்படுத்தலாம்னா வீட்டிலேயே நம்ம வீட்டுல செய்ய முடியாது, ஆனா நம்ம வாங்கி கொண்டு போய் கடைகள்ல கொடுக்கலாம். இப்பெல்லாம் அந்த எண்ணெய் செய்யற மெஷின் கூட வந்திருக்கு. எள்ளோ கடலையோ இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து கூட நம்ம அரைச்சுக்கலாம். அரைச்சு எண்ணெயாக எடுத்து தேங்காய் இதெல்லாம் காய வச்சு எடுப்பாங்க. வீட்டுல நிறைய தென்னை மரம் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த காய வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளே அந்த எண்ணெயை செய்யலாம். இல்லைன்னா எங்க சுத்தமான எண்ணெய் கிடைக்குதோ அங்க போய் வாங்கிக்கலாம். எந்தெந்த சமையலுக்கு எந்தெந்த எண்ணெய் உபயோகப்படுத்துவது அப்படிங்கறதும் சொன்னாங்க. ஒரு புளி போட்டு குழம்பு வைக்கிறோம்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பார் அதுல எல்லாம் கடல் எண்ணெய் அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக ஒரு பருப்பு வேக வைக்கிறோம்னா அதுல விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு இதுலயும் 30% நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்ப ஒரு பலகாரம் கூட நம்ம கேரளால எல்லாம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி கூட பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கறதும். தீபாவளி சமயம்ன்றதுனால அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதும் சொன்னாங்க. பொதுவா பருப்பு வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் நம்ம கொஞ்சமா உபயோகப்படுத்திக்கிட்டாலே போதும். அந்த விளக்கெண்ணெய் இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதோட உபயோகம் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. இந்த 4 எண்ணெயுமே 30% விளக்கெண்ணெய் தவிர உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும், மற்றது எது அதிகமாக கிடைக்குதோ அது ஒரு 10% நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக ஒரே எண்ணெயவே ஒரு நல்லெண்ணெயே அப்படியே தொடர்ந்து எல்லாத்துலயுமே பயன்படுத்தும் போது கூட உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும், அப்படிலாம் ஒத்துக்காம போயிடும். இந்த மாதிரியான சிக்கல்களும் வரும். அதனால பார்த்து சரியான சதவீதத்தை கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் குளியல் அதை பத்தியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டாங்க. எந்த நேரம் காலையில ஒரு 6:30ல இருந்து 7:30க்குள்ள நல்ல ஒரு 10 நிமிடங்கள் அந்த உடலுக்கு நல்ல தலைக்கு எண்ணெய் எல்லாம் அந்த லேசா அந்த நல்லெண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஒரு மிளகு பூண்டெல்லாம் போட்டு அது ஆறுன பிறகு அந்த எண்ணெய் எடுத்து நம்ம தேய்ச்சு மசாஜ் பண்ணிட்டு வெயில்ல நின்னுட்டு அதுக்கப்புறமாக ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற அன்னைக்கு இந்த அசைவம் புளி சேர்த்துக்கிறது, ரொம்ப ஹெவியான சாப்பாடு சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துக்கலாம். ஒரு நல்ல எளிய உணவு முறையை பின்பற்றலாம். இதெல்லாம் நம்மாழ்வார் அவர்களும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைய பகிர்ந்திருக்கார். அந்த வழியில நம்ம பின்பற்றினோம்னா நிச்சயமா நம்ம மூட்டுகளை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிகவும் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும், கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும், சரித்திரம் படைப்போம் தளத்தில் சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும், இன்று இந்த தளத்தில் வந்து ஆரோக்கியம் பற்றி பேசிய மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும், மற்றும் நம் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க.
அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. மஞ்சு பார்கவி அவங்க ரொம்ப அற்புதமா உடலை பற்றி மிக தெளிவா அருமையா எடுத்து சொன்னாங்க. உடம்பு நம்மளோட நண்பன், உண்மைதாங்க. நண்பன் மாதிரி தான் உடலை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. நம்ம உடல் மொழி, நம்ம உடம்பு வந்து நம்ம கிட்ட பேசும். அது எப்படியெல்லாம் பேசும் அப்படின்னு முன்னாடியே பேசியிருக்காங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ கேட்கும். அந்த நேரம் நம்ம சாப்பிடணும், என்ன செய்யக்கூடாது, பிடிக்கலையே அதை விட்டுடணும், ஓய்வு வந்தா தூங்கிக்கணும். நிறைய இருக்கு. அதை நம்ம முறையா செய்துட்டு வரும்பொழுது அது எல்லாமே நமக்கு எடுத்து சொல்லுது. இப்போ சாப்பாடே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ நல்ல பசி எடுக்கும். பசி எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிடும் பொழுது ஒரு 2 வாய் சாப்பாடு தான் இருக்கும் தட்டில். அது இருக்கும் பொழுது சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் அளவு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடிலாம் நான் அதிகமாகவே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போலாம் எப்படின்னா அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் அதுலேயும் வந்து போதும், நிறுத்துங்க, வேணாம் அப்படின்னு தடை பண்ணணும். அதை நல்லா உணர்வேன் நான். அந்த 2 வாய் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அப்படியே வச்சிருவேன். அந்த மாதிரி நிறைய அதுவே அப்படி சொல்லுதுன்னா பாருங்க. இன்னும் நம்ம நிறைய நிறைய விதத்துல நான் அனுபவிச்சதை அப்பப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த எண்ணெய் குளியல் பற்றி எடுத்து சொன்னாங்க அம்மா. அந்த எண்ணெய் எப்படி இருக்கணும்னா, காலை நேரத்தில் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து காலையிலேயே எழுந்து சூரியன் கிளம்புறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய்ச்சி, எண்ணெய் எப்படி காய்ச்சணும்னா அம்மா ஒரு விதமாக சொன்னாங்க. நான் எப்படி செய்வேன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சு, நம்ம எவ்வளோ தேய்ச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு காய வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஓமம் போடுவேன், ஒரு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4 மிளகு, இதெல்லாம் போட்டு காய்ச்சி இறக்கி வச்சு ஆற வச்சு வெது வெதுப்பான சூட்டில் தேய்ச்சி குளிக்கணும். அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டா நல்லது. அப்படி குளிச்சுட்டா ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் லீவு போட தேவையே இல்லை. அம்மா சொன்னாங்க, நம்ம உடம்ப விட முக்கியம் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா வேற கூட மாறிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி இப்படி செய்துட்டா அந்த லீவ் போட அவசியமே இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதனால சொன்னேன். இப்போ என்ன, நம்ம வந்து நம்ம உடம்புக்காக தான் நம்ம வாழறோம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, தலை குளிக்கும் பொழுது. அது ஆமாம், அப்படிதான் இருக்கணும். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய கருத்துகள். நம்ம எப்போ வந்தாலும் இந்த உடலுக்கு என்ன வேணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கருத்து தான் நிறைய நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து பின்பற்றி நடக்கணும். அப்படி நடந்தா நம்ம உடம்புக்கு வியாதியே இல்லைங்க.
அப்படிதான் நானும் உணர்ந்துட்டு வரேன். அம்மா சொல்றாங்க, நான் செய்கையில என்னென்ன நான் செய்யறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு தலைவலியே வராது. அப்படியே மீறி ஏதாவது கொஞ்சம் தலைவலி வந்தாலும் அதுக்காக எங்க பொண்ணுலாம் பார்த்தா உடனே மாத்திரை போடுவாங்க. மாத்திரை சாப்பிடாதீங்கம்மா, என்னால ஐயோ தாங்க முடியல மம்மின்னு போட்டுக்குவாங்க. அத நான் கடைபிடிக்கிற மாதிரி அவங்களெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது. சொல்லி கொடுப்பேன். நான் இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது செய்வாங்க. அப்புறம் இந்த காலத்துல சாப்பாட்டு முறையே மாறி போயிருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன வயசு இப்படி இருக்காங்களே அப்படின்னு இது படுவேன். நான் நிறைய சொல்லுவேன், என்ன பாருங்கம்மா நான் எப்படி இருக்கேன், நான் ஏதாவது மாத்திரை சாப்பிட்றேன்னா உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, ஜுரம் வந்துடுது, சளி பிடிச்சிடுது, நிறைய சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இந்த சொல்லுவேன். ஆனா நான் கடைபிடிக்கிறது வந்து இந்த நாட்டு மருந்து, மூலிகை மருத்துவம், அப்புறம் கஷாயம், அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை சாப்பிட சொல்லுவேன். மாத்திரை சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு. அப்படி நிறைய இருக்குது. நம்ம எதை எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். நான் அது எல்லாத்தையும் விட நான் வந்து கற்று தேர்ந்தது என்ன அப்படின்னா அந்த தொடு சிகிச்சை தாங்க. இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோமேன்னு சில நேரம் நினைச்சிருக்கேன் ஆரம்பத்துல. அதை வந்து சொல்றேன், உங்களுக்கு முடிஞ்சா நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மாற மாட்டீங்க. எதுக்கு வீணா மாத்திரை போடணும்? அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டா அது தானாவே சரியாயிடும். அது சரி பண்ணிக்கிற ஒரு தகுதி நம்ம உடம்புக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு இயற்கையிலேயே. இயற்கையில என்ன வான்காந்தத்துல நடக்குதோ அதுதான் நம்ம உடம்புலயும் நடக்குது. அப்ப இயற்கை வந்து ஒருபோதும் தவறு செய்யாது. அது உண்மையான வார்த்தைங்க. நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மஞ்சு பார்கவி வந்து இன்னும் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். அவங்களும் அவங்க குடும்பமும் அவங்க அம்மா நர்மதா அவங்களும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா மஞ்சு பார்கவி மேம் நிறைய விஷயங்கள் வந்து பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமா நம்மளுடைய மூட்டு எலும்பு, அது அதிக பேர் சொல்றது வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறதும் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம சின்ன குழந்தையா இருக்கையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதே போல எத்தனை வயது பாட்டியா இருந்தாலும் ரொம்ப அழகா கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு பந்தி போடியிலேயே வந்து இல்ல என்னால கீழ உட்கார முடியாது. கொஞ்சம் சேர்ல போடுன்னு, அது சின்ன வயதுக்காரங்கள்ல இருந்தே அது வந்துட்டே இருக்கு இப்போ. அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கு முக்கியமா வந்து அந்த எண்ணெய் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அதுபோல எண்ணெய் குளியலாகட்டும், நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எலும்புகளை பலம் செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இயற்கை மருத்துவத்துல. அதாவது இயற்கை மருத்துவம்ங்கிறது மேல வந்து ஒவ்வொரு சமையல் அறையிலுமே என்னென்ன செய்யணும்னு ரொம்ப ஒவ்வொரு குறிப்பா எண்ணெய்களை எது எதுக்கு பயன்படுத்தணும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுபோல நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உடல் மொழி அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. எத்தனை டாக்டர் வந்தும் புரிஞ்சுக்காது, நம்மளுடைய உடல் மொழி வந்து சொல்றத புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது பசியாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து மருத்துவம் சரி, அது போல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்வையும், ரொம்ப ஒரு அருமையான உரைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். நித்யா தேவி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம வந்து உடல் நம்மளுடைய நண்பன் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் எண்ணெய்கள் பற்றி அவ்வளவு அழகான விளக்கங்கள். ஆனா விளக்கெண்ணெய்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது சமையலுக்குன்னு. நம்ம கால் விரல்களுக்கு அப்ப எங்க சூட தணிக்கணும் அப்படின்ற இடங்கள்ல வந்து வச்சு சூட வேணா குறைச்சிருக்கேன். நான் வந்து பருப்பு வேக போடும்போது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது.
நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப இப்ப வந்து ஒரு உற்ற நண்பனா நம்ம கூட எப்பயுமே நம்ம கூட உடை கூட வராது கடைசியா. நம்ம உடல் மட்டும்தான் நம்மளுடைய மண்ணோட உதையும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடம்ப நம்ம வந்து பேணி காக்கணும். அதுக்காக நம்ம செலவு பண்ணணும். நம்மளுக்கு வந்து அந்த உடம்பே சொல்லும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ரொம்ப சரியான விஷயம்தான். நம்ம உடம்பு நம்மள பத்தி நல்லா வந்து புரிஞ்சு வச்சிருக்கும். இந்த நபர் பேசி கேட்க மாட்டோமா அப்படின்னு நினைச்ச ஒரு நபர்ல அம்மாவோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சு பார்கவி. நானும் ஒரு தடவ சொல்லி பார்த்துக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியம் வந்து ரொம்ப அவசியம். அதுலயும் உடல் ஆரோக்கியம் சொன்னீங்க. மனதுக்குன்னு ஆரோக்கியம் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஒரு நாட்டோட வலிமை அவன் வாழும் மக்களோட ஆரோக்கியத்துல தான் இருக்குது. ஆரோக்கியமான உடல்ல ஆரோக்கியமான மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியே வந்து டோட்டலா மாத்தும் பொழுது ஆரோக்கியமான மனதில் தான் ஆரோக்கியமான உடல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சார்ஜ் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அன்னைக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கிற வியர்வை எல்லாம் வெளியில போற வரைக்கும் நம்ம விளையாண்டோம். அந்த விளையாட்டு சக்தி கொடு, மனசக்தி கொடு, உனக்கு சக்தி வேண்டும், எனக்கும் சக்தி வேண்டும். நதி என்றால் உயிர் இருக்கணும். அதுல 2 கரைகள் இருக்கணும். அந்த 2 கரைகள் போலதான் உடலும் மனமும். மனப்பயிற்சிக்கு வந்து நல்லதை நினைக்கணும். உடல் பயிற்சிக்கு நல்லதை செய்யணும். உன் மனசு அப்படின்ற அந்த களஞ்சியத்துல பூக்கள் எல்லாம் நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. அந்த மனதோட நீ வந்து எவ்வளவு தூரம் நடக்கணுமோ நடத்து. அதுவும் மூட்டு வலியை பத்தி சிறப்பா சொன்னீங்க. சமீப காலகட்டமா என் தாயாருக்கு வந்து அந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. அப்படின் போது அவங்க எதை சாப்பிடுறது, என்ன செய்யறது அப்படிலாம் சொன்னேன். நானு இந்த என்னைக்கெல்லாம் விடுமுறை நாட்களோ அன்னைக்கெல்லாம் எல்லாரும் தூங்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா பருத்தி பால் செய்வேன், பால் கொழுக்கட்டை செய்வேன். ஏதாவது முடக்கத்தான் கீரையை எடுத்துட்டு வந்து கொதிக்க வச்சு குடிக்க, முருங்கைக்கீரையை வச்சு வதக்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பேன். என்ன நீ ஒரு ஓய்வு நேரம் கொடுத்துருக்காங்க, அந்த நேரத்துல படுக்காம அந்த நீங்க அந்த பால்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ண சொன்னீங்க. அந்த பந்து, கிண்ணம், மூட்டுக்கள் எல்லாமே நிஜமா உடலும் உயிரும் உயிரும் மெய்யும் 30 முதலைன்னு சொல்லி 30 எலும்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி படித்த காலங்கள்லாம் இருக்கு தமிழ்ல. அப்படி இருக்கும்போது இந்த உடல் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எண்ணெய் தடவ சொன்னீங்க. எண்ணெய் எங்க தடவணும். இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு சும்மா 2 சொட்டு எண்ணெயை வச்சு குளிக்கணும்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அப்பயும் சீயக்காய் நான் போட மாட்டேன். அப்பயும் நான் வந்து ஷாம்பு தான் போடுவேன். அப்பதான் புஷு புஷுன்னு இருக்கும். ஆமா, புஷு புஷுன்னு இருக்கும். இப்ப சொட்ட சொடல, கொட்ட கொடல, மட்ட மடலைன்னு இருக்கும். அவ்வளவுதான். இது விடல, எனக்கு வேணாம் தண்ணி அப்படின்ற மாதிரி எண்ணெய தடவாம சுத்திக்கிட்டு இருக்காங்க பசங்க. வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க. அந்த முடியில இருக்க நரம்புக்கும் அந்த கால்ல இருக்க நரம்புக்கும் தொடர்பு இருக்குன்றது விஷயம். நீங்க ஒவ்வொரு இதையுமே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் பேசும்போது உற்சாகம் இல்லாத மாதிரியே இருந்தது. ஆனா நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கரெக்டா ப்ராம்ப்டா கொண்டு வந்து இங்க சேர்த்தீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம நம்ம வீட்ல இருக்கிற பூக்களோட பேசணும். என்ன நீ பார்க்கலைன்னா உனக்கு வாடி போயிருவ. அப்படியெல்லாம் கேட்கணும். எப்படி பூக்கள் இருக்கிற நம்மளே ஒரு சில விஷயங்களை நம்மளே வந்து தயாரிக்கணும்னு சொன்னீங்க. எண்ணெயை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்மளே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆயில் குறைத்தால் ஆயில் நீடிக்கும். பொதுவா சொல்றாங்க ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் அப்படின்றது சரியா அப்படின்ற அந்த வினாவுக்கு விடை வேண்டும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். ஒரு நெகமா இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் மருதாணி வைக்கிறது, சில விஷயங்களை அழுத்தி பிடிச்சு பார்க்கிறது. அம்மா சொன்னபோது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் கற்பகவல்லி சொல்லும் பொழுது, நான் காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். அந்த பாட்டு வரிகள் என்னை ஈர்த்தது. அவங்களுடைய ரீகேப். உருவமில்லாத காற்று, உயரமான பனிமலை, இலையின் நுனியில் உட்கார்ந்திருக்கும் காலை பனித்துளி, அதிகாலை கதிரவன், குழந்தையின் முகம், பாட்டியின் முகச் சுருக்கம், தாத்தாவின் பொக்கை வாய், மாமாவின் வழுக்கை தலை, அப்பாவின் அங்க அசைவு, அம்மாவின் தாய்மை, உன்னில் நுரை தழும்பும் உன் மனம்.
இப்படிப்பட்ட மனம், அந்த உடல் இரண்டையும் கட்டி காப்போம், பேணி காப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க நித்யாதேவி. ரொம்ப அழகா உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. விந்தியகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்க்கவி அம்மா அன்னைக்கு சிறப்பாக பேசினாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் திருமந்திரத்தில் எழுதியிருக்கார். அருமையான ஒரு மந்திரம், அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான மந்திரம். அதற்காக இன்றைக்கு நீங்கள் நிறைய உடல் தொடர்பாக நிறைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க அம்மா. எங்களுக்கு நன்சை புன்சை இரண்டும் உண்டு. விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சமைப்பாங்க எங்கள் பாட்டி. அதை எங்கள் நிலத்துலையே விளைய வச்சு இடித்து எண்ணெயாக வந்து காய்ச்சுவாங்க. எனக்கு சிறு வயசில் அதை பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து நம்ம அது செய்கிறது இல்லைம்மா. விளக்கெண்ணெயை எந்தெந்த உணவுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத சொல்லுங்கம்மா. இன்னொன்று, நம்மளோட உடல்ல தலையை ரொம்ப நல்லா பாதுகாக்கணும். எண்ணெய் தொடர்பாக நீங்கள் சொன்னீங்க. சனி நீர் ஆடுன்னு இருக்குல்லம்மா, சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமாம்மா. இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சால் பயனுடையதாக இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. மஞ்சு பார்கவி, நீங்க விளக்கம் எப்ப கொடுக்குறீங்களா, இல்ல நிறைவா கொடுக்குறீங்களா? கொடுத்துடலாங்க. அம்மா, சனி நீர் ஆடுறது வந்து ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்போங்கம்மா. பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்றுதாம்மா நம்ம குளிப்போம். அதாங்கம்மா நம்மளுக்கு பாரம்பரியமா சொல்லி வச்சிருக்க ஒரு விஷயம். ஏன்னா பெண்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுடைய உடல் அமைப்புடைய தன்மை வந்து சூரியன் தன்மையில இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு கேள்வி அம்மா ஒரு முறை சொன்னாங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். அம்மா, எங்கள் பாட்டி எங்கள் அம்மா ஆமணக்கு செடியை எங்கள் வயலில் விளைய வைப்பாங்கம்மா. புஞ்சையில் விளைய வைப்பாங்க. நல்லா விளைஞ்ச பிறகு அந்த முத்தெடுத்து காய வச்சு உரல்ல இடித்து நான் பார்த்துருக்கேன், எண்ணெயாக காய்ச்சி வீட்டிலேயே பாட்டி அப்பாவோட அம்மா அவங்க செய்வாங்க. ஆனா எந்த உணவுல எவ்வளவு சேர்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அம்மாட்ட இதெல்லாம் நான் சிறுகதையா எழுதணுமான்னு கேட்டப்ப எப்படி அதை தயாரிப்போம் அப்படின்றத எங்க அம்மா சொன்னாங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்மா. ஒரு புத்தகத்துல படிச்சேன், பித்த வெடிப்புக்கு வந்து வேப்ப எண்ணெயை வாங்கி தேய்ச்சா நல்லா இருக்கும்ட்டு. ஒரு பாக்கெட் வாங்கி தேய்ச்சேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேம்மா. இப்போ வந்து யாரும் நம்ம போய் அந்த முத்து வாங்கி நம்ம எண்ணெய் தயாரிக்க முடியாதுல்லம்மா, விளக்கெண்ணெய். அப்ப கடையில தான் வாங்க முடியும். இல்ல நம்மளே வாங்கி ஆட்டலாமா? எந்த உணவுக்கு எவ்வளவு சேர்க்கணும்? நீங்க சொன்னீங்கல்ல, கடல் எண்ணெயை இந்த பொரியலுக்கு சேர்த்துக்கோங்க, முறுக்கு சுட தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. எங்க கல்லூரியில ஒபிசிட்டி தொடர்பானதுல எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதாவது நம்ம நல்லெண்ணெய் வச்சுக்கணுமா, கடல் எண்ணெய் வச்சுக்கணுமா, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கணுமா? பொரியலுக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கடல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. தோசைக்குன்னா மேல ஊத்துறதுக்கு நல்லெண்ணெயை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க 3 எண்ணெயுமே அளவா கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தணும், அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா ஆட்டுக்கறி குழம்பு வைக்கணும்னா கடலெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. இதே இந்த புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திப்பாங்க. நாங்க சுடு சோத்துல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த விளக்கெண்ணெயை எந்த உணவுக்கு பயன்படுத்தணுமா? நீங்க சொன்ன பிறகு பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணம் வருது, அதனால கேட்கறேன். சரி, சரிங்கம்மா. பதில் போயிடலாமாங்கம்மா? பதில் செக்ஷன். பதில் சொல்லிடலாமாங்கம்மா? ஓகே. விளக்கெண்ணெய் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர்ச்சி தன்மை உள்ள ஒரு எண்ணெய்ங்க. அப்போ கத்திரிக்காய் குழம்பு வைக்கும் போது கத்திரிக்காயை நம்ம பொரியலா வணக்கும் போதும் நம்ம கட்டாயம் விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாங்கம்மா. ஒரு இது. இன்னொன்னு, பருப்பு வேக வைக்கும் போது, அதாவது தம்பி அமைதியா இரு தம்பி, அதாவது பருப்பு வேக வைக்கும் போது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே பார்த்தோம். சுண்டல் வேக வைக்கும் போதுமே நம்ம வந்து கட்டாயம் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றலாங்கம்மா.
விளக்கெண்ணெய் வந்து இப்ப எங்க வீடுகள்ல ஆமணக்கு எங்க தோட்டத்திலேயே விளையுது. அந்த முத்துக்கள் எடுத்து தான் நாங்க வந்து கிளீன் பண்ணி, அதுவும் பறிச்சுட்டு வந்து, ஒரு ஒரு முறை நீர்ல வந்து நல்லா கழுவிட்டு, அத நல்லா வெயில்ல உணர்த்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச அக்காவே வந்து எண்ணெய் ஆட்டி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட குடுத்து, அது எண்ணெயா மாத்தி பயன்படுத்துறோம். அது போக நம்ம கிட்ட மருத்துவத்துக்காக வர்றவங்களுக்கும் ஒரு 1/4 லிட்டர் அந்த மாரி குடுக்குறோம். விளக்கெண்ணெய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கம்மியான அளவு பயன்படுத்தினோம்னாவே போதும். ஒரு 1/4 லிட்டர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு கூட வரும். ஒரு சின்ன குடும்பம், ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு. இதே 3க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு 300 எம்எல் அந்த மாரி இருந்தா போதும். 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 6 மாதத்துக்கு 300 எம்எல் விளக்கெண்ணெய் போதுமானதா இருக்கும். அதோட கொஞ்சம் கூட குறைச்சு வருதுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே நம்ம நித்யா சகோதரி அவர்கள் கேட்டிருந்தாங்க. எண்ணெயினுடைய அளவு ஒரு 1/2 லிட்டர் தான் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்றத நம்ம எப்படி நிர்ணயிக்க முடியும்? ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு விருந்துக்காக போறோம். நம்ம இந்த இந்த வாரம் சரியா கொஞ்சம் சமைக்கல அப்படின்னாக்க, எண்ணெயினுடைய அளவு வந்து கண்டிப்பா சராசரியா குறைஞ்சிருக்கும். இல்ல விடுமுறை நாட்கள் நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வர்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அது வந்து அது போக இப்ப நமக்கே கூட ஒரு நாள் வந்து ஒரு எண்ணெயில ஒரு பலகாரம் செஞ்சு சாப்பிடணும்னு இருக்கும். அப்ப கண்டிப்பா சாப்பிடணும். அப்ப அந்த தேவை இருக்கு. அந்த உடலின் மொழி அதான் சொல்லுது. அதனால இது வந்து இவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்ற அளவு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நம்ம நாட்டுப்புறமா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பக்கத்துல ஒரு வழக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, வட்டார வழக்குல நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா? புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பயன்படுத்துறோம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நமக்கான ஒரு உணவு. நம்ம நிலப்பரப்புக்கான, தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்கான, இந்த சவுத் இந்தியாக்கான ஒரு உணவு. அந்த சின்ன வெங்காயத்த வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ, அந்த சின்ன வெங்காயம் முழுகுற அளவுக்கு, அது அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அதான் சமையலுடைய ஒரு கைப்பக்குவம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதான் எண்ணெய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய நீங்க சாதாரணமா ஒரு பொரியல் வணக்கி சாப்பிடும்போது கூட உங்களுக்கு உங்களுக்கு ஊத்தலாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா, சும்மா ஒரு 2 டிராப் விடுறது வந்து, இப்ப ரொம்ப ஒரு சூடுள்ள ஒரு உடம்புக்கு அந்த உணவு வந்து ஏத்த உணவாக ஒரு அது உடல் நலத்திற்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால நம்ம இந்த மாரி பயன்படுத்திக்கலாங்க. அதாவது கத்திரிக்காய் வணக்கும்போதோ, கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்கும்போதோ அவசியமா விளக்கெண்ணெய் பயன்படுத்துவோம். அதுபோக பருப்புகள், எல்லா வகையான பருப்புகள், சுண்டல், நம்ம ஒரு பருப்பு வகையான, கெட்டி வகையான விஷயங்கள் எல்லாமே வேக வைக்கும்போது அவசியம் இத போடணும். அதுபோக அ இப்ப நம்ம ஒரு துவரம் பருப்பு வச்சு ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா கூட, அந்த பருப்ப வந்து ஒரு 10 நிமிடங்கள் ஊற வைத்து நீங்க அடுப்புல வச்சீங்கன்னா, உங்களோட கேஸ் எரிபொருள் மிச்சமாகும். பச்சை பயிறு, துவரம் பருப்பு இது எல்லாமே நீங்க ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் ஊற வச்சு கொள்ளு வந்து நம்ம வந்து கட்டாயம் 1 ஹவராவது ஊற வச்சு வேக வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். கொள்ளு சட்னி அல்லது கொள்ளு ரசம் அந்த மாரி வைக்கும்போது. சரிங்களா? இந்த உணவு அப்படின்றது ஒரு பெரிய கடல். அதுல இன்னைக்கு நம்ம ஒரு துளி பார்த்திருக்கோம். நன்றி, நன்றிங்க. அரிய தகவல்களை கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லா நண்பர்கள்கிட்டயும் ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, அவசியம் உங்க சமையல் அறையில இன்றிலிருந்து செக்ல எண்ணெய் ஆட்டுற கடையில போய் இல்லன்னா கூட ஆர்டர் பண்ணுங்க. அவங்க ஆட்டி கூட விப்பாங்க. இல்லன்னா எல்லா கடையிலயுமே விளக்கெண்ணெய் கிடைக்கும். விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க. விளக்கெண்ணெய் வந்து நம்மளுடைய உயிராற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. அதனால விளக்கெண்ணெய் அவசியம் சமையல் கட்டுல பயன்படுத்துங்க. நன்றி, நன்றிங்க. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும். நிறைய கேள்விகள் கேட்டதுனால இன்னும் நிறைய விளக்கங்களும் கிடைச்சது. மிக்க நன்றிங்கம்மா. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நல்ல பகிர்வு இன்னைக்கு. வழக்கம் போல் வந்து எல்லா பகிர்வுமே வந்து நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பகிர்வு தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பின்பற்றி கொண்டு இருந்ததை இப்போ நம்ம மறந்துட்டோம். மறுபடியும் அதை மீட்டெடுக்கும் விதமாகவும் இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் பற்றி சொல்லியிருந்தாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். விந்திய வீரியமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த விளக்கெண்ணெயில் வந்து எங்கள் அம்மாவோட பாட்டி வந்து அந்த விளக்கெண்ணெயில் தான் தோசை சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து அந்த ஆமணக்கு முத்தை பறிச்சுட்டு வந்து அவங்க வந்து என்னென்னா வரப்புகளில் ஃபுல்லாக ஆமணக்கு தான் விதைப்பாங்க.
அந்த பெரிய ஓடைகள் கரையில வந்து தென்னை மரம் வச்சிருப்பாங்களாம். அப்ப இந்த ஆமணக்கு விதைய காய போட்டு, அத உரல்ல இடிச்சு, அத அந்த பானையில போட்டு, அ அந்த கொதி வரும். நல்ல கொதி வந்து அந்த நீர் சத்துலாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் அதிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. இத வந்து அவங்க மேல் பூச்சுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. உணவுல தோசைக்கு வந்து மட்டும் இத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதேமாரி தேங்காய் பால எடுத்தும் அவங்க எண்ணெயா செய்ற ஒரு முறையும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா, அப்போ வந்து எல்லாம் பின்பற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா, அப்ப அடுப்பு கேஸ் அடுப்பு கிடையாது. உரல்ல போட்டு இடிக்கணும். ஆனா, அந்த காலத்திலேயே வந்து இப்படித்தான் இருந்தா தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாம் ஈஸி ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து நம்ம இத பண்றதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதே மாதிரி அந்த மூட்டு பிரச்சனை பத்தி சொன்னாங்க. இதுல வந்து எனக்கு என்னன்னா, அ ஒரு என் மனைவிக்கு வந்து அந்த மூட்டுல பிரச்சனை வந்தது. அதாவது இடுப்பு மூட்டுக்கு பக்கத்துல பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அவங்களால நடக்க முடியாத அளவுக்கு வலி. நான் என்னலாமோ இப்போ அ வலி அதிகமா இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நவீன மருத்துவத்துக்கு போயிருவோம். அங்க போயிட்டு பார்த்ததுக்கு அவங்க 3 நாள் வந்து அவங்க டெஸ்டிங் ப்ராசஸ்லயே தான் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ அப்பா கூட வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "இது ஒண்ணும் இல்ல. இது வந்து அந்த மூட்டுல வந்து நீர் கோர்த்துருக்கு. இதுக்கு வந்து அந்த வாத முடக்கி இலைய வச்சு ஒத்தடம் குடுத்துக்கிட்டே இருந்தா தான் சரியாகும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களால பண்ண முடியல. அப்போ நாங்க என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருந்தோம். அங்க போயிட்டு 3 நாள் பார்த்துட்டு என்ன சொல்ட்டாங்க, சரியாகுதான்னு பார்ப்போம். இல்லன்னா வந்து அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் மாரி ஒரு இன்ஜெக்ஷன போட்டா தான் இது சரியாகும் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. நான் அத பத்தி கேள்விப்பட்டுருக்கிறேன். ஸ்டீராய்டுலாம் வந்து ரொம்ப அ தவறான ஒரு முறை அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து முகநூல் மூலமா அ அப்துல் கலீம் அப்படிங்கிற ஹீலர் ஐயா. அவங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்க, "வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. நான் சொல்ற ஒரு எண்ணெய மாத்திரம் போட்டு நீங்க தடவி விட்டுட்டு, உப்புல ஒத்தடம் குடுங்க. உப்ப வறுத்து ஒத்தடம் குடுங்க" அப்படின்னாங்க. அது கிட்டத்தட்ட அப்பா சொன்ன அதே மெத்தடு தான். அது வந்து எண்ணெயா இப்ப கிடைக்குது. வாத நாராயண எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த எண்ணெய வந்து அந்த மூட்டுகள்லாம் வந்து தடவி விட்டுட்டு, அப்புறம் ஒரு 4, 5 நாள் அத பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த வலி குறைய ஆரம்பிச்சுருச்சு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் அந்த தப்பான இதுக்கு போயிருந்தேன்னா, எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அது வாழ்நாள் நோயாளியா ஆக்கியிருக்கும் அப்படிங்கிறது அ அதான் உண்ம. அது தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க. தெரியாதவங்க போய் அதில மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதும், அ இது வந்து என்னோட அனுபவம். என் ஒய்ஃப்‌க்கு நடந்த ஒரு அனுபவத்த நான் இதில ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த குளியல் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ வந்து என்னன்னா, எல்லாருமே அந்த இத பண்றோம்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பண்ணிட்டுருக்கோம். ஆனா, இன்னைக்கு முறையா வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா, பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா எல்லாரும் என்ன நெனைப்போம், நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து சாப்பிடணும், மட்டன் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தவறு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சாலும், அன்னைக்கு நம்ம மட்டன் எடுத்து சாப்பிட்டுர்றோம். அப்ப அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிச்சதுக்கான ஒரு இதே இல்லாம போயிருது. அப்ப எண்ணெய எப்ப தேய்ச்சு குளிக்கணும், அந்த நேரம், காலம் எல்லாம் தெரிஞ்சு பண்ணா தான், நம்ம வாழ்வியல் முறையும் சிறக்கும். நம்ம உடம்பும் நலமா இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மிக சிறப்பான பகிர்வு. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு பருகவி வந்து மாசத்துக்கு 2 நாள் 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி நல்ல விளக்கமா ஒவ்வொரு வாரமும் அருமையா ஒரு விழிப்புணர்வு பெற மாதிரி தான் உரையாற்றிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். நம்முடைய உடல் உறுப்புகள் வந்து நண்பர்கள் அப்படின்ட்டு தான் ஆரம்பம். இப்ப நண்பர்கள்னா இனி பிரியாத நண்பர்கள் எப்போதும் கூடயே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம உடல்ல இருக்க உள் உறுப்புகள் அனைவருமே நண்பர்கள் தான். ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன் அவங்க பேச பேச. ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் கீழே எத்தனை துறைகள் இருக்கு? நீதித்துறை, நீதித்துறை, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி துறைகள் பல இருக்கு. அந்த எல்லா துறைகளுக்கும் தலைமை தான் ஒரு கவர்மெண்ட். அப்ப அந்தந்த துறை அவங்கவுங்க வேலையை சீரும் சிறப்புமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த துறைகள் எல்லா துறையும் ஒவ்வொரு வேலையை அவங்கவுங்க என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ கவர்மெண்ட்
அந்தந்த துறையை வந்து அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கல்வித்துறை ஒரு பக்கம் தனியா பண்ணுது, சுகாதாரத்துறை ஒரு பக்கம் தனியா பண்ணுது. நான் ஒட்டு மொத்தமா கவர்மெண்ட் ஒரே ஒண்ணு அரசு. அந்த அரசுங்கிறது நம்முடைய உடல்னு கற்பனை பண்ணிக்கலாம். உள்ள துறைகள் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கு. ஸோ எல்லா துறைகளும் நண்பர்கள் தான். அதுல ஏதாவது ஒரு துறையில தொய்வடைஞ்சாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை. ஸோ அது மாதிரிதான் அவங்க சொல்ல நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு வாரமும் அவங்க சொல்லுகின்ற அந்த விழிப்புணர்வு மிக்க அந்த செய்திகள் ரொம்ப அருமையா இருந்தது. நம்மாழ்வார் ஐயா வந்து முன்னாடியே அவங்க முன்னாடி நடத்திய உரையில சொன்னது நோய்களை கொண்டாடுவோம். அந்த நோய்களை கொண்டாடுவோம் அப்படிங்கும்போது நம்முடைய உடலானது உள்ள கழிவுகளை வச்சுக்காது. நம்ம உடல் வந்து எப்போதுமே உடம்புல நல்லதைத்தான் செய்யும். அந்த தீயது உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை விரட்டி அடிக்கிறதுக்கு அனைத்து செல்களும் உறுப்புகளும் எல்லாமே வந்து போராடி இப்படியாவது இந்த உடலை விட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டு போராடுது. அதனாலதான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். போராடி வரும்போதுதான் நமக்கு இந்த சளி, காய்ச்சல், தலைவலி எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம கெட்ட விஷயங்கள் உள்ள போனதை உடல் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து வெளியே தள்ளி கெட்ட வைரஸ், கெட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வெளியே தள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த உபாதைகள் சொல்ற காய்ச்சல், சளி, அந்த தொல்லைகள் நமக்கு வருது. அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நம்மளுடைய சொன்னதா அவங்க ஏற்கனவே ஒரு உரையில சொன்னாங்க. அது மாதிரி அது நம்ம கொண்டாடணும், அதுக்கு வருத்தப்படக்கூடாது, அதை தடுக்கக்கூடாது, அதை வரவேற்கணும். அப்பா நம்ம உடல் வந்து ஏதோ நம்ம நல்லது பண்றதுக்கு என்னமோ நமக்கு பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அது செய்யுது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை ஞாபகம் வந்து அதனாலதான் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த மூட்டு வலியை வந்து மூட்டு வலி ஏன் மூட்டு வலி ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு சாதாரண ஒரு வழக்கமான ஒரு வலியா எல்லாரும் சொல்லப்படுறதா இருக்கு. மூட்டு வலி ஒரு வயசுக்கு அப்புறம் மூட்டு வலி வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதெல்லாம் பிரம்மை. அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளுக்கும் காலு, கை, மணிக்கட்டு எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ, இடுப்பு, கழுத்து எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த ஜாயிண்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடமாக ஒரு அது ஒரு அசைச்சு அது கொஞ்சம் அது ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணா கூட நம்ம டெய்லி அதை பண்ணா கூட ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய எண்ணெய்களை பற்றி சொன்னாங்க. சமையல் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் நிறைய வச்சிருப்பாங்க. இல்லை எனக்கு விளக்கெண்ணை பற்றி பேசும்போது விளக்கெண்ணெய் அவ்வளவு நல்லதா இருக்கே, நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த அந்த எண்ணெய், உடல் சூட்டை தணிக்குது, அந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. ஆனா ஒருத்தர் திட்டும்போது கூட விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு திட்டாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு அதை யோசிச்சு பார்த்தேன். நல்ல விஷயத்த இருக்கும்போது திட்டும்போது அந்த வார்த்தையை கிராமத்துல யூஸ் பண்றாங்க. எது காரணம் தெரியல. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மஞ்சு பார்வை வாய்ப்பு. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே ஆரோக்கியத்தின் அத்தியாவசியம் தொடர்பாக அம்மா மஞ்சு பார்கவி அவர்களுடைய அற்புதமான உரை நமக்கெல்லாம் பயனுள்ள வகையிலே அமைந்தது. அம்மா அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் நடைமுறை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை, உடற்பயிற்சி போன்ற நல்ல பல விஷயங்களை நம்மிடையே அற்புதமாக எடுத்துரைச் சென்றார். அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அம்மா அவர்கள் நம்ம உணவு முறையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த எண்ணெய் தொடர்பாக அந்த 4 வகையான எண்ணெயை நாம
அஹ், முடிந்தவரை அந்த செக்கு எண்ணெயை பயன்படுத்தினால் நம்ம பெரும்பாலான நோய்கள் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி நல்ல ஒரு விளக்கங்களோடு அந்த உணவு முறை எப்படியெல்லாம் தயார் செய்யறது அப்படின்ற போன்ற நல்ல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க. நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம மெனக்கிட்டு கடைபிடிச்சோம்னா நோய் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். நோய் வந்து மருத்துவர்கள் அலைஞ்சு அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வெளிவரணும்னு முழுமையா நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா இதையெல்லாம் கொஞ்சம் மெனக்கிடணும். மெனக்கெட்டு நம்ம இதையெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா நோயிலிருந்து நம்ம வெளியில வரலாம். அதே போன்று நம்முடைய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு இது போன்ற உணவு முறைகளை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நோய்கள் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு இது ஒரு மிக வாய்ப்புள்ள ஒரு நிகழ்வாக அமையும். அதே போன்று உடற்பயிற்சி பத்தி அம்மா சொன்னாங்க. நிறைய பேர் இந்த நடைப்பயிற்சியை பத்தி காலையில நம்ம போகும்போது நாம பாக்குறோம். நிறைய இப்ப இளைஞர்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் அது போன்ற நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா அம்மா சொன்ன மாதிரி நடக்கும்போது அவங்கள பாத்தீங்கன்னா போனை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. என்ன அந்த அந்த நடைபயிற்சி எதுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு நிலை மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இத பத்திலாம் அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி 1 மணி நேரம் கூட நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மூட்டு வலி வரும்போது நீண்ட தூரம் நடக்கிறது வந்து அது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத பத்தி அம்மா சொன்னாங்க. இது மாதிரி நல்ல பல விஷயங்களை இன்றைய காலை பொழுதில் ஆரோக்கியம் தொடர்பாக எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். மஞ்சி சகோதரிக்கு நன்றி. காலையில நல்ல நல்ல தகவல். நன்றிங்க சகோதரி. எப்போதும் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய சிறப்பு தகவல் கொடுப்பீங்க. இன்று வந்து எண்ணெய் சார்ந்தும் அது சார்ந்த ஜாயிண்டுகள் வந்து நல்ல இயக்கம் பெறும் அப்படிங்கறத சார்ந்து சொன்னது நன்றிங்கம்மா. எண்ணெய்கள் வந்து இத்தனை எண்ணெய்கள் யூஸ் பண்றதெல்லாம் வழக்கு ஒழிஞ்சிருந்தது. அது வந்து எல்லாரும் சேர்ந்து மீட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. நன்றிங்கம்மா. நிறைய பேர் வீட்டுல விளக்கெண்ணெய் என்னத்துக்கு யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருந்தது. என்ன வந்து சூடா இருந்தா பாடிக்கு தேய்ச்சிப்போம் அவ்வளவுதானே, உள்ளங்கால்ல தேய்க்கிறது, தொப்புள்ள தேய்க்கிறது, அவ்வளவுதான், வேற என்ன பண்ணுவீங்க விளக்கெண்ணெய் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இது வந்து நிறைய பேருக்கு தகவலுக்கு நல்ல தகவல். நன்றிங்கம்மா. இது நாங்க யூஸ் பண்றதுதான். அம்மா எல்லாம் இப்பதான் அது குறைச்சிருக்காங்க. டெய்லியுமே பருப்பு வேக வைக்கிறப்ப 1 ஸ்பூன் நல்ல விளக்கெண்ணெய் இல்லாம யூஸ் பண்ணவே மாட்டாங்க சாம்பார் வைக்கிறது. அந்த மாதிரி யூஸ் பண்ணப்ப எல்லாம் பார்த்தா யாருக்குமே இந்த என்ன சொல்றது, இது கழிவு சரியா கழிவு போகல அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாத இதுதான் இருந்தது. இப்போல்லாம் கேக்குறப்ப அவங்களுக்குலாம் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். விளக்கெண்ணெய் ஒண்ணுமே இல்லை, ஒரே 4 டிராப் போட்டு கையில போட்டு அதை சாப்பிட்டுருங்க, ஒரு உள்ளங்கையில போட்டு அதை சாப்பிட்டுருங்க, ஒரு வாரம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது அப்படிங்கறதையும் சொல்லுவேன். உங்களோட தகவல் இன்னும் சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிரலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது தொகுப்பாளர் நெறியாளர் திருமதி கற்பகவள்ளி சகோதரி அவர்களுக்கும், மற்றும் எப்போதும் வாழ்த்துக்களை நமக்காக நிறைவாக எடுத்து சொல்லக்கூடிய நமது விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும், ரேவதி சகோதரி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கருத்து பகிர்ந்தார்கள், அவர்களுக்கும், காசி ஆறுமுகம் எப்போதும் நன்றாக உள்வாங்கிக்கூடிய சகோதரர்கள், நமது அருள் சேவியர் சார், காசி ஆறுமுகம் மற்றும் நமது ராமச்சந்திரன் ஐயா, அனைவருமே கருத்துக்களை உள்வாங்கி நன்றி பாராட்டினீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. அதே போல இந்த விளக்கெண்ணெய் பயன்பாட்டை நாம்
நம்மை சுற்றியுள்ள இருக்கும் நண்பர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனோ தெரியவில்லை, அது ஒரு குறைந்த அளவில் பயன்பாட்டில் இருந்ததாலோ என்னமோ அது வந்து வழக்கில் குறைந்து விட்டது, முற்றிலுமாகவே குறைந்து விட்டது. அது அவ்வாறு இல்லாமல் அது மீண்டும் உணவு பழக்க வழக்கங்களுக்குள் விளக்கெண்ணெயை கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும். அதே போல சசிகலா அம்மா, நித்யா தோழர் சந்தேகங்களை எழுப்பிய விந்தியா கௌரி அம்மா மற்றும் எண்ணெயினுடைய அளவு மாதம் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் கேட்டு சென்றார்கள் தோழர் நித்யா அவர்களுக்கும். அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நிறைந்த ஆரோக்கியம், நிறைவான செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று பிரபஞ்ச பேராற்றலிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அடுத்த சந்திப்பில் சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, நன்றிமா. சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. நிச்சயமா பல பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய தகவல்களும் கூட. நம்ம மூட்டு பத்தி நிறைய தகவல்கள், அது ஏன் எண்ணெய் சேர்க்கணும், எண்ணெய் தேய்த்து குளித்தலின் அவசியம், முறையான உணவு, நம் உடல்ல ஏன் புரிந்து கொள்ளணும், இந்த மாதிரி பல விளக்கங்களை ரொம்ப அழகா தெளிவா எல்லோருக்கும் சென்று சேரும் அளவுக்கு கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், பவுலின், நர்மதா அம்மா, அரங்கோ, அன்பு சார், பிருந்தா, புவனேஸ்வரி அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சசிகலா அம்மா, அன்பு சார் அவர்களும் மிகவும் தேவையான கருத்துக்கள் பகிர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரவணன் அவர்களும் உரைக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அனைவருக்குமே நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் தலைப்பில் கவிஞர் சௌந்தர்யா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.